எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஹீரோவோட பர்சனல் கேட்டகரும் அந்த இடத்துக்கு வர அவ அப்படியே கட்டி பிடிக்கவும் அதை பண்றத கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும் அவ அப்படியே விண்டோவை ஓபன் பண்ணிட்டு உனக்கு யார் வேணுமோ சூஸ் பண்றா, இங்க இருக்கிற எல்லா பொண்ணுமே உனக்காக தான்டா இங்க வந்திருக்காங்க, இதுல யார் உனக்கு வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோ. இப்ப வருஷம் 2040 நடந்துகிட்டு இருக்கு. எரிசா, நான் உன்னை எப்பயும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அது எனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் எத்தனை வருஷமா ஒன்னா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது நம்ம எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் ஒன்னா தான் இருக்கும். ஆனா அது இந்த வருஷத்தோட முடிய போகுது. அடுத்த வருஷம் நான் இங்க இருக்க மாட்டேன். ஏன்டா நீ படிக்கிறதுக்காக அப்ராட் எங்கன்னா போறியா? அதெல்லாம் எதுவும் இல்ல, எனக்குள்ளார செல்லுலாருன்னு ஏதோ நோய் வந்திருக்கான், அதனால நான் எப்பயும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும்னு டாக்டர் சொன்னது. என்னது செல்லுலாரா? அதை சரி பண்றதுக்காக தான் ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நீ சரியாயிடுவ. ஆனா அதுக்கு நானு 4 இல்லன்னா 5 வருஷம் கோல்டு ஸ்லிப் எடுக்கணும். என்ன 4 இல்லன்னா 5 வருஷம் ஆகுமா? நான் இப்ப போனா தூங்க ஆரம்பிச்சிருவேன். அதனால நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். மயிரா சென்பாய் உன்னை வெளியில கூப்பிட்டாரு இல்ல, அதுக்கு நீ எஸ் சொல்லிடு. நீ இப்ப என்ன லவ் பண்றியா இல்லையாடா? அது நான் எப்படி இவகிட்ட 5 வருஷம் எனக்காக வெயிட் பண்ணன்னு சொல்ல முடியும்னு ஹீரோ அவனு உள்ளார சொல்லிட்டு இருக்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அப்படியே அங்கிருந்து அழுதுகிட்டே கிளம்பிடுறா. பெரிசா அப்பலேஜ் மூலியமா இந்த ஊரே ரொம்ப அற்புதமா மாறிக்கிட்டு இருக்கு. அது மூலியமா சாப்பாடு ரெடி பண்றதுல இருந்து டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. மிஷினுங்க எல்லாம் இருக்கிறதால மனுஷங்க எல்லாரும் ரொம்ப ஃப்ரீயா வாக்கிய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலே நீ போக விரும்புறியாடா? என்னுடைய முடிவை என்னால இப்போதைக்கு மாத்திக்க முடியாது. அப்படியே நம்மளுடைய ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு, இது ஒண்ணு காம்ப்ளிகேட்டடான விஷயம் எல்லாம் இல்ல, நீங்க அந்த கோல்டு ஸ்லிப்பை எடுத்துக்கிட்டா போதும், டாக்டர் டக்க நன்றி. சரி, உன்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் ஏஐ 5 வருஷத்துல சரி பண்ணிடும்டா. உன்னுடைய வேலை என்னன்னா ஜஸ்ட் அதுல போயிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா போதும். ஆனா நீ திருப்பி எழுந்ததுக்கு அப்புறம் மெடிசன் ரிசர்ச்ங்களை பண்ணுவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுடா. என்ன 5 வருஷம் ஆகுமா? உன்னுடைய உடம்பு சரியாகி திருப்பி என் கூட நீ வீட்டுக்கு வரணும்டா. அட இதுல என்ன இருக்கு, தூங்க தானே போறேன், உங்களை தனியா விட்டுட்டு போறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நீ ஒண்ணு எங்களை பத்தி கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்திலே ஒன்னு நாங்க சந்திக்கிறோம். தூங்குறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க உங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கைட்டு வச்சுட்டு தான் போகணும். பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன உள்ளார போக விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோடைய அண்ணாங்க வந்துட்டு அவங்கள உள்ளார போக விடுங்க, அவங்களும் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னை பார்த்துட்டு உனக்கு ஒரு குட் நைட் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நன்றி எரிசா, எனக்காக நீ எப்ப இதை வாங்கூடியா வச்சுக்கிட்டு நான் எழுந்ததுக்கு அப்புறம் திருப்பி நான் இதை வாங்கிக்கிறேன். நம்ம ஹீரோயின் சொல்லவும் அப்படியே நம்ம ஹீரோவா அந்த பாக்ஸுக்குள்ளார படுக்க வச்சுறாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, கண்டிப்பா நீ சரியாயிடுவேன்னு 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்கேன். திருப்பி பாக்கணும் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டு 5 வருஷம் கழிச்சு எழுந்துட்டு, எரிசா இல்ல இது யாருன்னு தெரியலையே, நீங்க எழுந்துட்டீங்களா மைசூரா? இவங்க என்ன கோல்டு ஸ்லிப்ல இருந்து எழுப்பிட்டாங்களா? இப்ப என்ன வருஷம் நடந்துகிட்டு இருக்கு? இது 2045. என்ன 5 வருஷம் ஆயிடுச்சா? மைசூரா நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு ஷவர் எடுத்துக்கிட்டு மெடிக்கலுக்கு. அப்படியா, நான் போயிட்டு அப்படின்னா டாக்டர் அக்காக்கிக்கு டைம் சொல்லிட்டு வரேன். அவர் இங்க இல்லடா. சரி அப்படின்னா டிரான்ஸ்பர் ஆயிட்டாரா? அதுவும் இல்லடா. சரி, நான் அப்ப போயிட்டு என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆச்சு பாத்துட்டு வரேன். இவங்க வந்துட்டு நீங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப இங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்றத போற வகையில நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, என்னால வெளியில என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க முடியலையே. சாரி, நான் யாருன்றத உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் 3 நாள்ல பல பேர் செத்து போயிட்டாங்க. அப்படியே எங்களை யூஸ் பண்ணி வேக்சினேஷன் ரெடி பண்ணி பார்த்துட்டோம். ஆனா அது எல்லாமே வேலைக்கே ஆகல. நீங்களே கொஞ்சம் வெளியில பாருங்க. கடந்த 4 வருஷத்துல நடந்த சம்பவம் மூலமா இந்த உலகத்தோட பாப்புலேஷன் பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. என்ன பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு? அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ வெளியில ஓடி வந்துட்டு, இங்க என்னதான் ஆச்சு, இந்த இடம் ஏன் பார்க்க இப்படி இருக்கு, என்னுடைய வீடு எங்க இருக்கு, என்னுடைய ஃபேமிலி மெம்பருங்க எங்க இருக்காங்க, எரிசா எங்க இருக்கான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இங்க இருந்த ஆம்பளைங்க எல்லாரும் எங்க போனாங்க? எம்கே வைரஸ்ன்றது மேல் கில்லர் வைரஸ். அதாவது இந்த வைரஸ் ஆம்பளைங்களை மட்டும் சாவடிக்கும். இப்ப இந்த உலகம் முழுக்க வெறும் பொண்ணுங்களா தான் நிறைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 99.9% ஆம்பளைங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அதுல இருந்து சில பேர் மட்டும் தான் தப்பிச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்காக நான் மட்டும் உயிரோட இருக்கேன்? ஏன்னா செல்லுலார் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்ததான் அதுக்கு காரணம். உன்னோட சேர்த்து கிட்டத்தட்ட 5 ஆம்பளைங்க மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. என்ன 5 பேரு தானா? இந்த எம்கே வைரஸ்ல இருந்து தப்பிச்ச நீங்க 5 பேரு தான் இப்ப இந்த உலகத்தோடைய ரொம்ப வேல்யூபிளான ரிசோர்ஸே. என்ன சொல்ல வர? நீங்க தான் இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்க கூடயும் டேஷ் பண்ணி அவங்கள பிரெக்னென்ட் ஆக்கி குழந்தை பிறக்க வைக்க ஹெல்ப் பண்ணணும். என்ன நம்ம ஹீரோ கோல்டு ஸ்லிப்ல தூங்கிட்டு இருந்தப்ப என்ன நடந்துச்சுன்றத வீடியோவா போட்டு காட்டிட்டு UW டாப் மேனேஜ்மெண்ட் சேர்ந்தவங்க எல்லாரும் நேத்து நீங்க நடந்துகிட்டதுக்காக ரொம்ப கடுப்பா இருக்காங்க. நம்மளுடைய உலகத்துல இதுக்கு முன்னாடி இருந்த சயின்டிஸ்டுங்களும் இப்ப இல்ல. அதனால எங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜிகளை யூஸ் பண்ணி நாங்க என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அது எதுக்குமே வேலைக்கு ஆகல. இப்போதைக்கு பசங்கள்ல தப்பிச்சது நீ ஒருத்தன் தான். அதனால அதிகபட்ச குழந்தைங்களை பெத்தெடுக்க நீ தாண்டா ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஏன் நீங்க இன்ஜெக்ஷனை வச்சு ட்ரை பண்ணி பாக்குது? அது எல்லாத்தையுமே நாங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணி
பார்த்துட்டோம். அந்த ரிசல்ட் ஃபெயிலியர்ல தான் போய் முடியுது. ஆனா நம்பர் 1 கூட டேஷ் பண்ணவ இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்துல அவ குழந்தைய பெத்து எடுத்துருவா. நான் இப்பதான் தூக்கத்துல இருந்து எழுந்தன்றதுக்காக நீ என்னென்னவோ ஜோக் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் நான் நம்ப மாட்டேன். என்ன வீட்டுக்கு போக விடுங்க. அது என்னால முடியாது. இப்ப நீ தாண்டா எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆளு. இதுல இருந்து யாருன்னா ஒருத்தரை சூஸ் பண்ணுடா. ஆனா எதுக்கு இது? இதுல யாரு உனக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணி அவங்க கூட நீ குழந்தைய பெத்து எடுத்துக்கலாம்டா. இதை என்னால செய்ய முடியாது. நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணடா மயூரோ. நீ சேஃபா இருக்கியா? நல்ல வேலை நீ திருப்பி சரியாயிட்ட. ஆனா பிக் ப்ரோ இப்ப தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா இவங்க சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதானா? இவன் இன்னும் உயிரோட இருந்தா கண்டிப்பா இவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான். மயூரா, எரிசா எங்க இருக்கா? எரிசா 3 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கேயோ காணாம போயிட்டா. என்ன எரிசா, சீக்கிரம் போன எடு. ஏன் எதுக்காக நீ எடுக்க மாட்டேன்? சீனை கட் பண்ணா நம்பர் 2 இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டான்னு யாரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் அதை தெளிவாவே புரிஞ்சுக்கிட்டான். சரி, இதுக்கப்புறமாச்சு அவனை பப்ளிக் பிளேஸ்ல போயிட்டு பிரச்சனை வராம அவனை பாதுகாப்பா பாத்துக்கோங்க. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். அவன் யாரு கூடயும் டேஷ் பண்ணி இப்போதைக்கு குழந்தைங்களை பெத்துக்க மாட்டானா? நம்பர் 2 எவ்வளவு முக்கியமானவன்றது உனக்கு தெரியல. எதுக்காக நீ அங்க இருக்கிறன்றத மறந்து போயிட்டியா? உன்னுடைய வேலையை நீ சரியா செய்யணும். எஸ் மேம். அப்படியே நம்ம இந்த நடுராத்திரியில நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க? நீ ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அவ அப்படியே ட்ரெஸ் கழட்டிட்டு ஹீரோ மேல போய் படுக்கவும் உனக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேக்குறப்பவே டக்குன்னு கிஸ் அடிச்சிட்டு, ப்ளீஸ் உங்களுடைய சீடை கொஞ்சம் எனக்கு கொடுங்க. டக்குன்னு ஹீரோயினுடைய ஞாபகம் வரவும் என்னால அதை முடியாதுன்னு ஹீரோ சொல்லிடுறான். மிஸ் வரா, அப்படின்னா எனக்காக நீங்க இந்த ஃபேவர் பண்ண மாட்டீங்களா? அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. இந்த இடத்துல பல பேருங்க செத்து போயிருக்காங்க. என்னால இப்போதைக்கு அந்த மூடுக்குள்ளார வர முடியல. உங்ககிட்ட மோசமா நடந்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. என்ன உங்களை உள்ளார எதுவும் நடக்காத மாதிரி தெரியுது. உன்னுடைய நிலைமை இந்த அளவுக்கு மோசமாகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீ இப்ப என்னதான் சொல்ல வர? நீ ஏன் ஈனோவை மீட் பண்ண கூடாது? நம்ம 2 பேரும் ஷஃபிள் பண்ணிக்கலாம். நீ அவனுடைய ரூமுக்கு போறியா? இப்பயும் மிசுவாராவுடைய கேர்டேக்கர் தான். சரி, நீ கூடிய சீக்கிரத்துல அவனை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே திருப்பி ஹீரோயினுடைய ஞாபகம் வரவும் எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சீனை கட் பண்ண அடுத்த நாள் ஹீரோவை கூட்டிட்டு வந்துட்டு இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியா எங்க இருக்காங்க. இதுல யாரு உங்களுக்கு வேணுமோ நீங்க சூஸ் பண்ணுங்க. அவங்கள உங்களுடைய ரூமுக்கு கூட்டிக்கிட்டு வரேன். உண்மையை சொல்லணும்னா இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே உங்க மூலமா குழந்தை பெத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இன்னும் 5 பில்லியன் பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்களுக்காக நீங்க வெறும் 5 பசங்க தான் இருக்கீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டைப்ல இருக்கிற 10,000 பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு வரேன். இல்ல, இது ரொம்ப தப்பு. என்ன நீங்க வெறும் பண்ண போறீங்க? நான் மனுஷன், நான் ஒன்னும் லிவிங் ஸ்டாக் கிடையாது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாதிக்கு பாதி செத்து போயிட்டாங்க. இருக்கிற பொண்ணுங்களும் சரியான சாப்பாடு இல்லாம சந்தோஷம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க தான் குழந்தைங்களை பெக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். அப்படியே ஆண் குழந்தை பிறந்தாலும் MK வைரஸ் வந்து இறந்து போயிடுது. கோல்டு ஸ்லிப்ல இருக்கிறவங்க உயிர் பழைப்பாங்களா பழைக்க மாட்டாங்களான்னு கூட சரியா தெரியல. அதனால நான் என்னுடைய மனசார உங்ககிட்ட கேக்குறேன். உங்களால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா குழந்தைங்களை பெக்க ஹெல்ப் பண்ணி மனுஷங்களை பாதுகாக்க நீங்க தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். எனக்கு 1 மாசம் மட்டும் டைம் கொடு. நான் ஒருத்தங்களை கண்டுபிடிச்சாகணும். அதுக்கப்புறமா என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட குழந்தைய பெத்துக்கிறேன். நீங்க சொல்ல வரது எனக்கு புரிஞ்சது. ஆனா டெய்லி நைட்டு உங்க கூட கண்டிப்பா பொண்ணுங்க படுப்பாங்க. ஆனா எதுக்கு? நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கேன். அதனால அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்களோ தெரியாது. அப்படின்னா எனக்கு வேற வழி இல்ல. உங்களுக்கு ஓகேனா டெய்லி நைட்டு நானே வரேன். சீனை கட் பண்ணா அங்கதான் அப்படியே பண்ணிக்கிட்டு டிவிய பாத்துக்கிட்டு உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க எனக்கு மசாஜ் பண்ணி விடுறதெல்லாம் பாக்குறப்ப ஏதோ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சார், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா? இவ உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கா. எனக்கு இவள ரொம்ப பிடிச்சிருக்கு. இலவசமா மீட்டிங் டைம் வந்துருச்சு. யாரன்னா ஒருத்தங்கள சூஸ் பண்ணுங்க. இவங்க கூட எல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேனே. அப்படின்னா அவ ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ இலவசமா, என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க ரெக்வெஸ்ட் பண்ண மாதிரி அந்த படத்துல போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ் நான் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். உண்மையிலேயே நீ தானா? படத்துல பார்த்ததை விட நேரில் ரொம்ப அழகா இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத. உண்மையிலேயே இது ரொம்ப அற்புதமா இருக்க போது. இந்த சாப்பாடு எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எதுக்காக இத்தனை செஃப் இங்க வச்சிருக்கீங்க? பிரெஞ்சு, இட்டாலியன், ஜாப்பனீஸ், சைனீஸ்னு எல்லாம் டாப் கிளாஸ் செஃப்பும் இந்த இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்பர் 1 தான் உங்களுக்கு முன்னாடியே எழுந்துகிட்டாரு. சரி, எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வாங்க. சுயூசன், நீ என்ன இவ்வளவு சாப்பிடுற? நியூட்ரிஷன் தான் ரொம்ப முக்கியம். நீங்க இவ்வளவு சாப்பிட்டுக்கிட்டு உங்களுடைய உடம்பை எப்படிதான் மெயின்டைன் பண்றீங்களோ தெரியலையே. ஆமா, அவ கொஞ்சம் தின்னாதான் இருக்கா. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? எதுக்காக அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ரொம்ப கெட்ட பையனா இருக்கீங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீங்க அதை சாப்பிட போறீங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுடைய சேஃப்டிக்காக உங்க கூட எப்பயும் ஒரு பாடி கார்டு இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நர்ஸ் உங்களுடைய ஹெல்த் செக் பண்றதுக்கு எப்பயும் உங்க கூடவே இருப்பாங்க. நீங்க சொல்றத பார்த்தா ஆமா, இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே உங்க கூட ஒரே பெட்ல தான் தூங்க போறாங்க. என்ன பாடி கார்டு நர்ஸ்? ஆனா எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா சூயுவா தான் திட்டுவாங்க. அதனால நான் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும். நம்பர் 2 நான் தான் இன்னும் கையோஜி. இதுக்கப்புறம் நீ என்ன சென்பாயின்னு தான் கூப்பிடணும். சரி, நீ எந்த ஒரு பொண்ணு கூட மேட் பண்ண மாட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். அது வந்து எனக்கு நல்லாவே புரிய வந்துருச்சு. நான் உன்ன
மாதிரி எழுந்தப்ப இவங்க சொன்னதை எதுவுமே என்னால நம்ப முடியல. ஆனா இங்க நடக்கிறது எல்லாமே உண்மைதான். இதுதான்டா சொர்க்கம். இன்னசென்ட், நீங்க ஃபீல் பண்ற மாதிரி என்னால ஃபீல் பண்ண முடியல. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியற. ஆனா இருக்கிறப்பவே என்ஜாய் பண்ணிக்கிற. 2 நாள் முன்னாடி வந்து ஒரு ஐடலு, நேத்து வந்து ஒரு மாடலு, இன்னைக்கு வந்து ஒரு ஆக்டரு. நான் குழந்தைகளை உருவாக்கத்துல ரொம்ப பிஸியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆனா நான் எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன பவர் கட்டா டோர் எங்க இருக்கு? நான் கேள்விப்பட்டதை விட நீ ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்ப போல தெரியுது. அப்படின்னா நீ தான் நம்பர் 2வா? யாரு நீ? இப்படி பண்றதெல்லாம் நிறுத்து, என்ன போக விடு. நான் தான் ரியோ சுஜி அகேன். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா. அப்படின்னா சூ உன்னை பத்தி தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாளா? குளிக்கிறப்ப குடிக்கிறது இவ்வளவு நல்லா இருக்குது, நீ இத பத்தி என்னடா நினைக்கிற? என்ன போக விடு. திடீர் உனக்கு என்னடா ஆயிடுச்சு? என்ன இவதான் என்ன இங்க தூக்கிட்டு வந்தாளா? அம்மே யார் நீ? நான் இந்த பெட்ல தான் தூக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா சூ சொன்ன இன்னொரு ஆளு நீ தானா? ஆமா, என்னுடைய பேரு சூயி. இதுக்கப்புறம் நீங்க என்ன சூயினே கூப்பிடலாம். ஏய் சூயி, அவருக்கு அல்லோ சொன்னியா? சொல்லிட்டேன். அப்படின்னா இது எனக்கான நேரம். நீ உண்மையிலே எங்கதான் தூங்க போறியா? நீ ஒன்னும் கவலைப்படாதரா. இன்னைக்கு நைட்டு நம்ம அதை பண்ண வேணாம். நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ அவங்க கூட டேஷ் பண்ணனா எங்களுக்கு தாண்டா ஈஸியா இருக்கும். இல்ல, என்னுடைய மைண்ட் மாறக்கூடாது. நைட்டு ஃபுல்லா நான் சரியா தூங்கவே இல்லை. சரி, உனக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னு கேட்டியா? அது என்னதுரா? நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு தேடிக்கிட்டு இருக்கான். அவளும் நானும் ஒன்னதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல அவ எதனா க்ளூ கண்டுபிடிச்சிருப்பா. பார்த்தா யாரோ ஒருத்தர் அங்க இருக்கிற ஜூ கேட்ட போய் திறந்து விட்டாராங்க. நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஒரு செயினை கொடுத்துருக்கேன். அது மூலியமா அவ எங்க இருக்கிறான்ற லொகேஷனை என்னால தெரிஞ்சுக்க முடியும். அவ ஜப்பான்ல இல்லன்னா இதெல்லாம் காட்டாது. ஆனா ஏதோ ஒரு லொகேஷன் வந்துட்டு இருக்கு. அப்படின்னா அவ இன்னும் உயிரோட தான் இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறது தாண்டா நல்லது. ஒரு பாடி கார்டா இருந்துகிட்டு எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? டே, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கும். நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துக்கு கரடி வரவும் வாத்தன்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணை காப்பாத்திடுறான். வீட்டு உங்களுக்கு ரத்தம் வருது. சூயி, உன்னுடைய வேலையை காட்டு. சரின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு இடையிலே அடிச்சு அதை காலி பண்ணிடுறான். சூயி சான், மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். சூயி தாண்டா உன்னுடைய பாடி கார்டு. ஒரு பாடி கார்டா நான் தோத்து போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. சூயி, என்னுடைய பாடி கார்டுனா என்னுடைய நர்ஸ். அது நான் தான்டா. இதுக்கப்புறமாச்சு நீங்க இந்த இடத்தோடைய பாதுகாப்பை ஸ்ட்ராங்கா வைங்க. எங்களை மன்னிச்சிருங்க மேம். இதுதான் டாச்சி பண்ணோடைய லேப். ஏன் இந்த இடம் இப்படி இருக்கு? டாச்சி பண்ணோடைய கோவர்க்கர் வந்து திடீர்னு இங்க இருந்து காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரோ இந்த இடத்துக்குள்ளார வந்து இங்க இருந்த எல்லா ரிசர்ச் டேட்டாவையும் திருடிக்கிட்டு போயிட்டாங்க. சரி, அவ எதை பத்தி தான் இங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா? அவங்க வந்து எம்கே வைரஸ் பத்தி தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஜீரோ பெரிசா ஜீரோவை சரி பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனியா? இல்ல, அது ஒரு ரேரான டிசீஸா, அதனால அதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் முடிவு எடுத்துட்டேன். நான் ஒரு டாக்டரா ஆகியே தருவேன். அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் நான் அதை சரி பண்ணியே தருவேன். அப்படின்னா சரி, நம்ம 2 பேருமே டாக்டர் ஆகலாம். என்னுடைய காதலுக்காக மத்தவங்க கூட மீட் பண்ணாம இருக்கிறது என்னுடைய சுயநலம் நீ நினைக்கிறியா? நான் உங்க இடத்துல இல்ல, அதனால எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாது. நீங்க சொல்ற மாதிரியே நான் ஒருத்தன் வெளியில இருக்கிற பல பில்லியன் பொண்ணுங்க கூட மீட் பண்ணாலும் வருஷத்துக்கு 100 குழந்தைகளை தான் பெத்து எடுக்க முடியும். ஆனா மத்த கோல்டு ஸ்லிப்ல இருக்கிறவங்கள திருப்பி உயிரோட நல்லபடியா வர வச்சுட்டா அவங்க மூலியமா நம்மளுடைய பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் எம்கே வைரஸையும் எப்படியாவது சரி பண்ணிடுவேன். இந்தாங்க, ஒரு ஆளுக்கு ஒண்ணு மட்டும்தான். அடிக்கடி இங்க வரதுக்கு ரொம்ப நன்றி மயூரா. உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். கோல்டு ஸ்லிப்ல இருந்து ஒருத்தர் நல்லபடியா எழுந்து வந்துட்டாரு. அவருதான் மிசுரா ரியோட்டோ. அண்ணா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சுகமா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் இப்ப ஒருத்தன் உயிரோட எழுந்து வந்துட்டேன். அதனால கோல்டு ஸ்லிப்ல இருக்கிற மிச்சவங்களையும் நான் கண்டிப்பா உயிரோட கூட்டிக்கிட்டு வருவேன். சரி வா, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். நீ இன்னும் அந்த பிராட்காஸ்ட நினைச்சு என் மேல கோபமா இருந்தானா என்ன மன்னிச்சிரு. உங்களை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணிட்டீங்க. அதனால நீங்க இப்ப ரொம்ப ஆபத்துல இருக்கீங்க. ஆனா இப்ப எனக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு. என்னால இப்ப எங்க வேணும்னாலும் போக முடியும். இதுக்கப்புறம் நான் எப்படியாவது என்னுடைய பிரதரையும் மத்தவங்களையும் உயிரோட கூட்டிக்கிட்டு வந்துருவேன். இது எரிசாவதாச்சே. இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? இதெல்லாம் லேப்ல இருந்து தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆனா இதுக்குள்ளார என்னவோ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது எரிசாவோடைய ஸ்மார்ட் ரிங்கா இருக்கும். மயூரா, நான் பாத்ரூம் உள்ளார போறேன். யாருன்னா வந்தா கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா வந்து அந்த வாட்சை யூஸ் பண்ணி பார்க்க அதுல எம்கே வைரஸ் வந்து ஒரு மேன்மேடு வைரஸ்ன்னு எரிசா அதுல சொல்லிட்டு போனதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுட்டு சூயு கிட்ட வந்து நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய ரிசர்ச்சுக்கு எதனா ஹெல்ப் தேவையா? நானா இங்க நடந்து போறதுக்கு எல்லாம் பர்மிஷன் இருக்குல்ல, அதனால நம்ம 2 பேரும் நடந்துகிட்டே அப்படியே பேசலாமா? உங்க விருப்பப்படியே பண்ணலாம். நீ என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருக்கு. அவன் என்ன குழந்தை மாதிரி நடந்துக்குவா, நீ கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி நடந்துக்கிற. பெரிசா கூட வேலை செஞ்சவங்க இருக்காங்க. ஆனா அவ எங்க இருக்கிறான்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. நேத்து உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கும் அந்த கரடி மூலியமா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அதனால எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, பரவாயில்ல விடு. நேத்து நைட்டு நான் ஒண்ணு அப்செட் ஆகி இருந்தா என்ன மன்னிச்சிரு. அது மட்டும் இல்லாம நீங்க
ஒருத்தவங்க கூட மேட் பண்ணி குழந்தைங்களை பெத்த எடுக்க சொல்றீங்க. ஆனா நான் அதுக்கு ஒத்துக்கல. இருந்தாலும் நீங்க இந்த நோயை சரி பண்றதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். சீனை கட் பண்ணா சூயிக்கு ஹீரோயின் கால் பண்ணியிருக்கா. நம்பர் 2 வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா அவன் எம்கே வைரஸ் சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மத்த யாரு கூடமே மேட் பண்ணாம இருக்கான். உண்மையிலே இவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா தான் இருக்கான். ஆனா HQல இவனை பாத்துட்டாங்களே, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவங்க ஒரு போரை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நம்மளுடைய ஜப்பான் தான் உலகத்துல இருக்கிற மத்த பொண்ணுங்க எல்லாருக்குமே நம்பிக்கை கொடுத்துருக்கும். சரி, நம்பர் 1 என்னதான் பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய மேட்டிங் ஃபுட்டேஜ கொஞ்சம் போடுங்க. அவன் இப்போதைக்கு ஒரு 100 பொண்ணு கூட மேட் பண்ணிருக்கான். அதுல 28 பேரு பிரெக்னெண்டா இருக்காங்க. ஒரு சீக்கிரத்துல அவங்களுக்கு குழந்தை பிறந்துரும். ஆனா நம்பர் 2 சுத்த வேஸ்ட். சரி, நம்பர் 3 இப்ப வெளியில கொண்டுகிட்டு வாங்க. இதுக்கப்புறம் நம்பர் 3 நீ தான் பாத்துக்கணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். நான் ஒரு பர்ஃபெக்ட் ப்ரொடியூசரா இருப்பேன், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இப்ப வருஷம் 2040 நடந்துகிட்டு இருக்கு. டே டூஜி, நீ எப்பயும் பண்றது தானே அந்த வாய்ஸ் ஆக்டரோட பேரு என்ன சொன்ன? இரியரா சினாமி வித்தி கியூடா. இது உனக்கு எப்படி அது தெரியும்? ஏன்னா நானும் அதோடைய ஃபேன். இந்த பொண்ணு ஒரு பைத்தியமா இருக்கும் நான் நினைக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. அவளை அப்படி சொல்லாதான் அவன் சொல்லிட்டு இருக்கான். உன்னுடைய மூஞ்ச பாக்குறப்பெல்லாம் எனக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்தா வச்சுக்கோன்னு சொல்லவும் அவன் அப்படியே பயங்கரமா கத்திட்டு நீ எல்லாம் ஈரமாகி நடந்து வந்துகிட்டு இருக்க. சின்னுச்சேன், இவன் என்ன இப்படி இருக்கான்? அவன் போர்காய் அப்படிதான் இருப்பான். அதான் அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்தும் பார்க்காத மாதிரி கூட வந்தவன் கூட பேசிக்கிட்டு அங்கிருந்து போவான். அவனும் அப்படியே அது முன்னாடி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். டீச்சர் வந்துகிட்டு இருக்காங்கடா, என்னடா அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியா? அப்படின்னா நாளையில இருந்து நாங்க எல்லாரும் உன் கூட விளையாடுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பி போவான். அவனுடைய ஃப்ரெண்டு எதுவும் சொல்லாம சைலண்டா அங்கிருந்து கிளம்பி போயிடறான். நான் சரியான முட்டாளன்னு சொல்லிட்டு மியூசிக் கிளாஸுக்கு வந்துடுறான். வைக்கு, ஏன் சோகமா இருக்க? உனக்கு வெறுப்பு இருந்தா என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுடா. அவங்க எல்லாரும் என்னுடைய முடிய பார்த்துட்டு வயசான கிழவன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்னவோ சொல்லி கூப்பிடுறாங்க. அவன் கிட்ட கேட்டதுக்கு என்ன மன்னிச்சாரா. ஆனா நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நீ ரொம்ப ஸ்மார்ட் ஆனவன், ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன்டா. அது உண்மை இல்ல. என்னடா ஆச்சு உனக்கு? அப்படியே என்னவோ பண்ணிட்டு உனக்கு ஒரே ஃபீவரா இருக்கு, அதனால நீ நேரா வீட்டுக்கு போயிடுறா. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, நீ கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னன்னு செக் பண்றா. சரின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வர. உனக்கு செல்லுலார் ஸ்கேலோரியஸ் நோய் வந்திருக்குடா. என்னது செல்லுலார் ஸ்கேலோரியஸ்? ஓகே வந்து இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வர மாட்டான், அதனால இவனுக்கு குட் பை சொல்லி அனுப்புங்க. இந்த நோயை சரி பண்ணி ஆகணும்னா நீ குறைஞ்சது 5 வருஷத்துக்கு கோல்டு ஸ்லிப்பை எடுத்துக்கணும்டான்னு டாக்டர் சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி டோய்க்கு, எல்லாருக்கும் குட் பை சொல்லுடா. இரு, நான் இப்பவே வரேன். யோசனோ எங்க போற? டோஜி செத்து போயிடாத, பாய்டான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். டோய்க்கு என்ன மன்னிச்சிடறான். இது வரைக்கும் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சென்ஸ். பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்த முன்னாடி போறத பார்த்துட்டு வேற ஏன் போலான்னு போகவும் அப்புறதான் நான் கேள்விப்பட்டேன் ஒரு வெர்ஜினா நீ சாக போறத நினைச்சா எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஆனா நீ சாவறதுக்கு முன்னாடி எதனா நல்லது நடக்கட்டும், எரிக்காவா நம்ம போலான்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க தாண்டா செத்து போகணும்னா சாக கூடாது. 5 வருஷத்துக்கு கோல்டு ஸ்லிப் எடுத்துக்கணுமா? ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பாவால வர முடியாதா? என்னாலே உங்களை பார்க்க வர முடியாது, என்ன மன்னிச்சிருங்க. சரி பரவாயில்ல விடு, உண்மையிலே யாரும் என்ன பாக்குறதுக்கு வரவே இல்ல. கடவுளே, நான் எழுந்துக்கிறப்ப இந்த உலகம் இப்ப இருக்கிறத விட கொஞ்சமாச்சு பெட்டர் ஆகி இருக்கணும். அப்படியே நம்மளும் 5 வருஷம் கழிச்சு கண்ணை திறக்கிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். யார் நீ? நான் தான் உங்களுடைய அழகான பர்சனல் கேர்டேக்கர் கரீனா சேன். நீங்க ஹை ஸ்கூலுக்கு போறதுக்கான டைம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டோஜியை அவனுடைய ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அப்படின்னா நீ சொன்ன UW தான் இந்த உலகத்தை இப்ப ரன் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா, அவங்க தான் என்ன உங்களை பாத்துக்க சொல்லி அனுப்பி இருக்காங்க. என்ன பாத்துக்க சொல்லி அனுப்பி இருக்காங்களா? அப்படின்னா உண்மையிலே இந்த உலகத்துல இருந்த ஆண்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்களா? அப்படின்னா நான் ரொம்ப வேல்யூபிளான ஆளான அவனு உள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு உனக்கு என்ன வயசாகுது அப்படின்னு கேட்கவும் என்னோட ஏஜ் வந்து இங்க இந்த ஸ்கூல்ல விட்டு வெளியிலே போக கூடாது, ஏன்னா இந்த வைரஸ் இன்னும் சரியாகவே இல்ல. இந்த ஸ்கூல் உள்ளார இருக்கிறப்ப மட்டும்தான் உங்களால பாதுகாப்பா இருக்க முடியும். உங்களுக்கு எது வேணும்னாலும் அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரவும் அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் டோஜியை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாருக்கும் ஹலோ சொல்லிக்கிறேன், என்னுடைய பேரு டோஜி. அப்படின்னா இவங்க சொன்ன 99.9% ஆண்கள் இறந்து போன விஷயம் உண்மைதான் போல இருக்கு. ஆனா என்னால இதை நம்பவே முடியல. இருந்தாலும் நான் எழுந்ததுல இருந்து ஒரே ஆண்களை கூட பார்க்கவே இல்லையே. அது மட்டும் இல்லாம எனக்கு ஞாபகம் இருக்கிற ஆட்களை கூட நான் இன்னும் பார்க்கவே இல்ல. அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கிறது எல்லாமே இதான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. டோஜி, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கூட வா, நான் உனக்கு ஒரு விஷயத்த காட்டணும்டா. அந்த உலகத்தோட நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கிறப்பையும் நான் வந்து படிக்கிறது சரியா? சரிதாண்டா, அதுல எந்த ஒரு தப்பு இல்ல சென்சே, நாங்க வந்துட்டோம். பூஜி, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தான் சொன்னேன் இல்ல, நீ ரொம்ப ஸ்மார்ட்டானவன், ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவனு. தேங்க்யூ சென்சே. சரி சென்சே, ஓஜி சரியாகி வந்துட்டாரு, அதனால அவருக்கு ரிவார்டை கொடுங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. இனி நைட்டு ஃப்ரீயா இருந்தானா என்னுடைய ரூமுக்கு வா, நான் உன்கிட்ட பல விஷயங்களை பத்தி பேசணும்டா. எதை பத்தி பேசுறதுக்காக கூப்பிட்டு இருப்பாங்க? ஒருவேளை சீச்சி
சென்சேவ அப்படி எல்லாம் நினைச்சு பார்க்க கூடாது. என்ன பாத்துக்கிட்டு இருக்கிறது உனக்கு ரொம்ப போர் அடிக்குதா? எனக்கு நல்லாவே தெரியுது நீ மட்டும் தனியா இருக்கிறதுனால கொஞ்சம் நர்வஸா இருக்கிறது தானே. இவ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணுடா. இவ வந்து ரொம்ப ரிச்சான பொண்ணு. இவ போட்டியில ரொம்ப திறமை வாய்ந்த ஆளு. இவ சொல்ற அளவுலாம் எதுவும் இல்ல. இவங்க எல்லாரும் பார்க்க ரொம்ப நிலவ மாதிரி தான் தெரியுறாங்க. ஆனா என்ன சுத்தி பொண்ணுங்களா இருப்பாங்கன்னு சொன்னது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்களும் MK வைரஸ் மூலியமா செத்து போயிட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உனக்கு சப்போர்ட் பண்ற விதமா நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அதனால இங்க இருக்கிறதுல யாரு பெட்டரான ஆளுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்படியே டோஜியும் யூசு சென்சே ரூமுக்கு வந்துடும். இப்பதான் நான் குளிச்சேன், அதனாலதான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே அவனும் பேசிக்கிட்டு இருக்க. இவங்க என்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது எதுவுமே எனக்கு கேட்க மாட்டேங்குதுன்னு அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, என் மேல உனக்கு எந்த மாதிரி ஃபீல் இருக்கு? நான் வயசானவன் மாதிரி தெரியறேனா? அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படின்னா ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இது கனவாவே இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் என்ன எழுப்பிடாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தவங்க கூட அந்த மாதிரி பண்ணிருக்க. அதுவும் யூசுவா சென்சே கூட அது ஏதோ கனவு மாதிரி இருந்துச்சு. என்னுடைய டிசைஸ் சரியானதுக்கு எனக்கு ரிவார்டா கொடுத்தாங்க. ஆனா ஒரு டைம் மட்டும் தானா. வைசன், உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணுங்களை பத்தி தானே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நீ பாக்க ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுதே. என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லுடா. அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் என்னுடைய ஃபேவரட் மியூசிக்க பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன இவங்க எல்லாரும் இவ்வளவு கியூட்டா இருக்காங்க. என்ன இவன் மேல இருந்து வர வாசனை ரொம்ப நல்லா இருக்கே. ரோஜி, உனக்கும் இவங்கள பிடிக்குமா? ஆமா, இதுக்கப்புறம் நீ என்ன இராக்கி ஷுன்கான கூப்பிடு, இல்லன்னா ஷுன்கான கூட கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த வீடியோவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. அவ்வளவு கடுப்பாகி அவனுடைய காலிலே கிள்ளிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடா. அப்படியே டோஜி ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு வந்துட்டு இவ உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ வேணும்னா வெயிட் பண்ணி பாரு, நான் இவ்வளவு விட ரொம்ப அற்புதமா பண்ணுவேன். நீ என்ன அசிங்கப்படுத்தனதுக்காக ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கேன். ஏய், இங்க பாருடி, அங்க எங்கடி பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி வா பாக்கலாம்னு சொல்லிட்டு பால் அடிக்கவும், இப்ப பாருன்னு சொல்லிட்டு அவளோட மூஞ்சிலே அடி வாங்கிக்கிறா. பார்த்தா அந்த பால் போய் அப்படியே டோஜி மேல விழுந்துருது. டோஜி சொன்ன வேணும்னே எப்படி பண்ணல, நீங்க என்ன கேட்டாலும் நான் அதை செய்யறேன். ஃபர்ஸ்ட் போய் நெச பார்த்துட்டு அப்புறமா மியூசிக் கிளாஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து மியூசிக்க வாசிச்சுக்கிட்டு இருக்கான். டோஜி, நேத்து நைட்டு லேட்டா உன்ன வர சொன்னதுக்கு என்ன மன்னிச்சரா. என்னடா ஆச்சு உனக்கு? பால் வந்து அடிச்சிருச்சு. சரி, நான் உன்னுடைய வழியை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டு, டோஜி, நேத்து நைட்டு நடந்ததை நினைச்சு நீ அப்செட்டா இருக்கியாடா? அது சர்ப்ரைஸா இருந்தாலும் உங்க கூட பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேத்து நைட்டு இருந்து என்னுடைய செஸ்ட் பயங்கரமா வலிக்குது. அதை சரி செய்ய எனக்கு ஹெல்ப் பண்ணுவியாடா? நம்பர் 3 எப்படி பண்ணிட்டு இருக்கான்? நம்பர் 3 ரொம்ப சூப்பராவே பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலே அவர் ஒரு ஆள் மட்டும்தான் உயிரோட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, நீ உன்னுடைய வேலையை சரியா செய்யி டெய்லி ரிப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இரு. ரெண்டு பேருக்கிட்டயுமே நான் தோத்து போக மாட்டேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா, குட் மார்னிங் டோஜி. குட் மார்னிங். ஆனா இந்த ஷர்ட், சாரி, நான் உன்னுடைய ஷர்ட்டை எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் கிடையாது. உனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். எனக்கு அதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் சென்சே கூட பண்ணி ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. ஆனா இப்ப நாங்க டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்பயும் இப்படியே இருக்கலாமா? கண்டிப்பா நீ இன்னொரு டைம் பண்ண நினைக்கிறியா? அந்த நேரத்துல தான் நான் ஃபுல்ஃபில் ஆனேன். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத பத்தி எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. என்ன நான் வேடிக்கை மட்டும் தான் பாக்கணுமா? பரவாயில்லவா, எல்லாரும் கவனமா கேளுங்க. இதுக்கப்புறம் இவரும் நம்ம கூட பிராக்டிஸ் பண்ண போறாரு. இதை நான் பண்ணி ஆகணுமா? நீங்க எழுந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. அதனால கண்டிப்பா நீங்க இதை பண்ணி ஆகணும். எனக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு விருப்பமே இல்ல. ஏன்னா நேத்து நைட்டு யூசு சென்சா கூட பண்ணதால டயர்டா இருக்கீங்களா? உனக்கு தெரியாத விஷயமா எங்க ரெண்டு பேரையும் செட் பண்ணி விட்டதே நீ தானே. சரி, இன்னைக்கு நம்ம என்னதான் பண்ண போறோம்? வேற என்ன, ஸ்விம்மிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஆளோடைய மைண்டும் அப்படியே டைவர்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்படியே அவங்களுக்குள்ளார ஸ்விம்மிங் காம்படிஷன் வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு 25 செகண்ட்ல வந்தாரா, ஈராகி 26 செகண்ட்ல வந்திருக்கா. நீங்க வேணும்னா பாருங்க, இவங்க எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர போறேன். ஏன்னா நான் பிளையிங் ஃபிஷ் மாதிரி. பிளையிங் ஃபிஷ் எல்லாம் இங்க எதுக்கு வருது? ரோஜிசன், நேத்து நடந்த விஷயத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க. அந்த பால் பட்ட இடம் இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, அது சரியாயிடுச்சு. சரி, நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்குன்னு அவ சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவளுடைய ட்ரெஸ்ஸ கழட்டி விடவும் அவ பயங்கரமா கடுப்பாயிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பன்னு சொல்லிட்டு அவளை தூக்கி ஸ்விம்மிங் பூலுக்குள்ளாரே போட்டாரா. ஐயோ, என்னுடைய கால தரைய தொடல யாரு அங்க இருந்து குட்டி எப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தானு அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க. அவ்வளவு கடுப்பாகி அங்க இருந்து கிளம்பி போயிடும். சாரி, இன்னும் கொஞ்சம் என்ன சுட்டுகோசமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஒரு ரூம்ல ஏர் கண்டிஷனர் உடஞ்சிருச்சு. அதனால இதுக்கப்புறம் அவங்க உங்க கூட தான் தங்குவாங்க. ஆனா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஃபேவரபிளா அவ திருப்பி ரீபே பண்றவா. அது வரைக்கும் அவ உங்க கூடயே இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல எதுக்காக காம்படிஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு? அது வந்து ஒரு வாரம் உங்க கூட யாரு தங்க போறாங்கன்றதுக்காக தான். இதுக்கப்புறம் வாரம் வாரம் டிஃபரெண்டான பொண்ணுங்க கூட நீங்க தங்குவீங்க. ஆனா குட் மார்னிங், இவங்க என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? வாரத்துக்கு ஒரு ஆளை மாத்திக்கிட்டே இருப்பாங்களாம். ஒருவேளை டெய்லி நைட்டு நான் இஷ்யூ சென்சே ரூமுக்கு போறதுனால அவங்க என் மேல கடுப்பாயிட்டாங்களோ? சாரி, நான் ட்ரெஸ் மாத்தணும், கொஞ்சம் நீ திரும்புறியா? இச்சுகோசன், லேட் ஆகுது, நீ ட்ரெஸ் மாத்தலையா? அது வந்து என்னுடைய ட்ரெஸ் வீட்டுல இருக்கிறவங்க தான் மாத்தி விடுவாங்க. ஸ்கூலுக்கு வந்ததுல
முதல்ல இருந்து என்னுடைய ரூம்மேட்டு தான் மாத்தி விட்டுக்கிட்டு இருந்தா, அதனால என்னுடைய ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? அப்படியே அவனும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளுடைய முதுகுக்கு பின்னாடி தழும்பு இருக்கிறத பாத்துறான். இன்னைக்கு நான் காலையில அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவளுடைய ட்ரெஸ்ஸை கூட அவளுக்கு மாத்த தெரியாதான். இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்படின்னா நான் தான் அவளுக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டுக்கிட்டு இருக்கணுமா? அவ எப்பயுமே அப்படிதான் நடந்துக்குவா. நான் உங்களுக்கு எதனா தொல்லை கொடுத்து இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. உன்னை விட அவ எனக்கு தான் ரொம்ப தொல்லையை கொடுத்துக்கிட்டு இருக்குக்கா. நான் உன்னை பார்த்துதான் ஒரு விஷயத்த கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, அது வந்து இச்சிஜோ குளிக்கிறப்ப எப்படி ட்ரெஸ் மாத்துவா? என்ன நீங்க அவ கூட ஒன்ன குளிக்கணும்னு விரும்புறீங்களா? இல்ல, நான் சும்மாதான் சொன்னேன். அவ எப்பயும் அவளுடைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக அவளுடைய ரூம்மேட்ட கூட்டிக்கிட்டு தான் போவா. என்ன இச்சிகோ சொன்ன அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபன்னா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய ஃபேமிலியால தான் அவ அப்படி இருக்கா. ஒன்னால முடிஞ்சா அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. சரி, ஆனா இன்னைக்கு நைட்டு நான் உங்களுடைய ரூமுக்கு வரட்டா? இல்ல, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன செஞ்சு என்ன நீங்க அவாய்ட் பண்றீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லடா. நீ எப்பயும் பொண்ணுங்க கூட தான் தனியா இருக்கிற, அதனால நீ என்ஜாய் பண்ணுடா. ஆனா எனக்கு நீங்க தான் வேணும். இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ என்ன மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருந்தா மத்த பொண்ணுங்க எல்லாம் என் மேல கடுப்பாயிடுவாங்க. சரி, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்டா. கரீனாச்சான், அப்புறம் சென்சேவை தவிர மத்தவங்களுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியலையே. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதே. டோச்சின்னு என் கூட பெட்ல யாருன்னா படுக்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. நேத்து நைட்டு கூட நான் சரியா தூங்கவே இல்ல. அப்படின்னா சரி, நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவரு. இன்னைக்கு என்னுடைய தழும்பை நீங்க பாத்தீங்க தானே? அதை பத்தி நீங்க என்கிட்ட கேட்கவே இல்லை. என்ன ஹைஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் என்னை விட 20 வயசு பெருசா இருக்கிறவனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து அப்பா அவருடைய பிசினஸ் அதிகப்படுத்தலான்னு விரும்பினாரு. அதுக்குள்ளார எம்கே வைரஸ் வந்து எல்லாரும் சேர்த்து போயிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப கெட்ட பொண்ணு. ஏன்னா அந்த வைரஸ் வந்ததை நினைச்சும் இப்ப அவங்க கூட இருக்கிறத நினைச்சும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நான் உங்களை பார்த்தப்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நீ ஒன்னும் கெட்ட பொண்ணுலாம் இல்ல. இந்த உலகம் இந்த மாதிரி மாறுறத நினைச்சு நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட அப்படியே டேஷ் பண்ண ஆரம்பிச்சாராம். அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவை பத்தி எல்லாரும் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதனால வேற வழி இல்லாம அவளை நான் போக விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அப்படின்னா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். குட் மார்னிங். அவனும் அப்படியே தண்ணிய குடிச்சிட்டு உனக்கு வேணுமான்னு கேட்க, தேங்க்ஸ், எனக்கு குடிக்க நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? அப்படியே அவனும் டக்குன்னு கொடுக்க, இந்த ரூமை விட்டு போகணும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு. இருந்து என்ன சுத்தி என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட போய் சொல்றதா நினைச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா சென்சேவும் இச்சிகாசனும் எதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும்? அப்படின்னா உண்மையிலேயே அந்த கோல்டு ஸ்லிப்ல இருக்கிறவங்கள தவிர மொத்த எல்லாருமே செத்து போயிட்டாங்களா? ஆமா, நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? இந்த உலகம் எவ்வளவு பெருசு, அதனால எங்கன்னா ஒரு சில பேர் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் கோல்டு ஸ்லிப்ல இருந்தப்ப என்ன நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த எம்கே வைரஸ் எப்படி வந்துச்சு, என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. அதனால தானே என்ன இந்த ஸ்கூலை விட்டு போக விட மாட்டீங்க. எப்பயும் சுத்தி பொண்ணுல வச்சுக்கிட்டு என்ன எப்படி நல்ல முடியல வச்சுக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு தானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த எம்கே வைரஸுக்கு எதிராக போராட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரி, இதுதான் சரியான நேரமா இருக்கும் நான் நினைக்கிறேன். சரி, வாங்க நம்ம கிளாஸுக்கு போலாம். சரி, நான் இப்ப உங்ககிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த மொத்த ஸ்கூலுமே உங்களுக்காக தான் செட் பண்ணிருக்கோம். உங்களால முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பொண்ணுங்க கூட மேட் பண்ண முடியுமோ நீங்க மேட் பண்ணலாம். என்னது மேட்டா? ஆமா, நீங்க மத்த பொண்ணுங்க கூட மேட் பண்ணி குழந்தை பிறக்க ஹெல்ப் பண்ணணும். இல்லனா இந்த உலகத்துல மனுஷங்களே இருக்க மாட்டாங்க. இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். உங்களால என்ன பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்கள நாங்களே பாத்துப்போம். நம்ம 2 பேருக்குமே இப்ப அந்த விஷயம் தான் தேவைப்படுது. ஆனா நான் இப்பவே உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். இங்க இருக்கிற எல்லாரும் உங்களுக்காக இவ்வளவு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் உங்களுடைய ட்ரெஸ் கொஞ்சம் கழட்டுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க அதிக குழந்தைங்களா பெத்து எடுக்க ஹெல்ப் பண்ணுங்க. சரி, நீங்க இப்ப எந்த பொண்ணை சூஸ் பண்றீங்க? பரவாயில்ல, நம்பர் 3 நல்லதா போய்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆனா நம்பர் 2 ஒண்ணு சரியில்லை. அதனால அவனுடைய பர்சனல் கேட்டகரை நம்ம மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. நானும் இந்த வைரஸ்க்கான வேக்சினேஷனை ரெடி பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு எந்த ஒரு லீடும் கிடைக்க மாட்டேங்குது. அவளுக்கு கொடுத்த சத்தியத்தை நான் கன்ஃபார்ம் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப, எதிரில லேப் அசிஸ்டன்ட் அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்து நம்ம ஹீரோவை இடிக்கவும், என்ன மன்னிச்சிருங்க, நான் யோசிச்சுக்கிட்டே வந்தேனா, அதனாலதான் தெரியாம அவங்களை இடிச்சிட்டேன். பரவாயில்ல விடுங்க. என்ன ஒரு பையன் நானும் சொல்லிட்டு அவ அங்கிருந்து ஓடி போயிடுறா. அதாவது எல்லாத்தையும் அவ மறைஞ்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. சீனா கட் பண்ணா, இந்தாங்க நீங்க கேட்ட மாதிரி என்னுடைய சிக்னேச்சரை போட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். அவன்கிட்ட போவாதீங்க. எந்த பொண்ணுங்களை பார்த்தாலும் அவன் கொடூரமா நடந்துக்குவான். என்னது, நான் கொடூரமா நடந்துக்குவானா? இதனோட ஆள்வேல அந்த பொண்ணு கூட அப்படி பண்ணிக்கிட்டு இருந்த. இல்ல, அவதான் உன்னை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்குடா. இருந்தாலும் நீ ஒரு பையனா இருக்கிறதுனால எல்லாருக்கும் உன் மேலதான் இன்ட்ரெஸ்ட் வரும். எதுக்காக இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? மைசூரா, நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா? நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். எதுக்காக நீ இதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் கேட்டாக்கரா இருக்க மாட்டேன். ஐயோ, நீ எங்க வந்துட்டியா? சரி, உனக்கு இவங்கள நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவங்க பேரு வந்து கட்டாக்கிரி ரியா, அப்புறம் ரோடோ மரியா. இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தாண்டா உனக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. இங்க என்னதான் நடக்குது எனக்கு ஒன்னும் புரியலன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லவும், மசூரா ரியோட்டோ, நீ இப்ப இந்த உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்ட. ஆனா நீ ஒருத்தவங்க கூட மட்டும்தான் மேட் பண்ணுவேன்னு சொல்றது ரூல்ஸுக்கு அகேன்ஸ்ட் ஆனதுரா. சரி, குரோடோ மரியா வந்து உன்னுடைய ரிசர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணுவா. அப்புறம் கட்டாகிரி வந்து சூய் இடத்துக்கு வந்துட்டு உனக்கு தேவையான விஷயத்த எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பா. அது மட்டும் இல்லாம இவ சிட்டிசன் ரிலேஷன்ஷிப் ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. என்னது சிட்டிசன் ரிலேஷன்ஷிப் ஆபீஸ்னா என்னன்னு நம்மளுடைய ஹீரோ கேட்க, அவ வந்து UWQல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா.
வெளி உலகத்தை பத்தி அவளுக்கு நல்லாவே தெரியும். உனக்கு எதனா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சனா அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோடா அப்படின்னு வந்திருக்கிற லீடர் சொல்லிட்டு இருக்கவும், சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு சூயு அங்கிருந்து கிளம்பிடுறான். எதுக்காக அவளை இங்க இருந்து அனுப்புறீங்க? உனக்கு அவளை அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல அவ கூட நீ மேட் பண்றான். என்னால முடியாது. அதுக்கேண்டா அப்படி கத்துற? சரி அப்படின்னா சூயு இதுக்கப்புறம் உன் கூடவே ஒரு மேட்டிங் கேண்டிடேட்டா இருக்கட்டும்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாம் ஒன்னாலதான்டா, நீ மட்டும் அதிகமான பொண்ணும் கூட மேட் பண்ணிருந்தா இப்ப அவளை வேலை விட்டு தூக்கி இருக்க மாட்டாங்க இல்ல. அவ திரும்பி வரணும்னு நினைச்சனா, உன்னுடைய ரிசர்ச் நல்லபடியா போகணும்னு நினைச்சனா நீ கண்டிப்பா யாரு கூட நான் மேட் பண்ணி ஆகணும். அப்படி மட்டும் நீ பண்ணலன்னா உனக்கு கொடுத்திருக்கிற ஃப்ரீடம் எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சீனை கட் பண்ண அவ்வளவு சுகமா நடந்து வந்துகிட்டு இருக்கேன். சூயு மயூரா, நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இல்ல, நீ உன்னுடைய வெயிட்ட குறைச்சிட்ட போல தெரியுது. மிஸ்ரா ரியோட்டோவை நல்லபடியா பாத்துக்கோ. அவன் பொண்ணுங்க எல்லாரையும் ஒரு டூலா தான் பாக்குறான். அதனால அவனை நினைச்சு நீ ஒண்ணு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. பாய், நான் இங்க இருந்து கிளம்புறேன். சீனை கட் பண்ணா எல்லாரும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன். நம்ம இப்ப எந்த இடத்துக்கு போறோம் நம்மளுடைய ஹீரோ கேட்கவும், அந்த இடத்துடைய பேர் வந்து கிமியோன் சிட்டி. நம்ம ஹாட் ஸ்பிரிங் எடுக்கிறதுக்காக தான் இங்க போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம எம்கே வைரஸுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனையும் நம்ம பார்க்க போறோம். இன்னும் முக்கியமான ஒருத்தரை பார்க்க போறோமா? அப்படியே அவ்வளவு பயந்துகிட்டு ட்ரெஸ்ல ஜூஸ் ஊத்திக்கிறான். சாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் அங்கிருந்து ஓடி போயிடறான். நீ இங்க இருக்கிறதுக்கு அங்கே போய் உக்காந்துக்கலாம் இல்ல. நான் இப்ப வந்து மிஸ்டர் அசனுடைய அட்டன்டன்ட் கிடையாது. நம்ம ஹீரோவா வெளியில வந்து நின்னுகிட்டு நான் அப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு. நம்ம 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் ஆகும். சரி, இந்த எம்கே வைரஸ் எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? இந்த எம்கே வைரஸ் வந்து 3 முக்கியமான இடங்கள்ல இருந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா மனுஷங்களுக்கு பரவ ஆரம்பிச்சு ஒருத்தரா இறந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருவேளை இது மனுஷங்க உருவாக்குன வைரஸா இருக்கும் நீ நினைக்கிறியா? அட தயவு செஞ்சு உன்னுடைய ட்ரெஸ் கொஞ்சம் போடுறியா? அவனுடைய தேரி கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. நம்ம போற இடத்துல இதுக்கான க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு இம்யூன் சிட்டில தான் ஃபர்ஸ்ட் அந்த எம்கே வைரஸ் தோன்றுச்சு. அதனால நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கிற விக்டிம் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. சீனா கட் பண்ணா இந்த இடம் உண்மையில ரொம்ப பெருசா இருக்கு. வாங்க நம்ம எல்லாரும் போயிட்டு பிங் பாங் விளையாடலாம்னு சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஒண்ணு இங்க விளையாடுறதுக்காக வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே பெல்லோ வந்து அவளுடைய தலையில அடிச்சிருது. என்ன நீங்க மட்டும் ஜாலியா இருக்கீங்க, இருங்க நானும் வரேன். என்ன கட் பண்ணா நம்ம ஹீரோவா ஹாட் ஸ்பிரிங்ல குளிச்சுக்கிட்டு இருக்கவும் அப்படியே எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துறாங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாரும் ஒன்னா குளிக்கலாம், அப்பதான் உண்மையிலே ரொம்ப ஃபன்னா இருக்கும்டா அப்படின்னு அக்கேனி சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் இங்க இருந்து கிளம்புறேன். அதுக்குள்ளார எங்கடா போற? நீ எனக்கு அன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நான் உன்னுடைய முதுக தேய்ச்சி விட்டு உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா. அதெல்லாம் ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. சரி, அப்ப நீ எங்க எல்லாரோடைய முதுக தேய்ச்சி விட ஹெல்ப் பண்ணுடான்னு அக்கேனி சொல்றா. ஐயோ ரியோட்டோ, என்னுடைய முதுக தேய்ச்சி விடுறது ரொம்ப அற்புதமா இருக்கு. அடுத்ததா மரியா வந்து உட்காருவோம். அவ எல்லார விடவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனவடான்னு அக்கேனி சொல்லிட்டு இருக்கிறப்பவே வேற ஒரு இடத்துல தண்ணி அடிச்சாராம். அடுத்ததா சூயுமிரா வந்து உட்காருவோம். உண்மையிலே இவ பின்னாடி இருந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கான்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். அடுத்தது நீ போடி, அதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி, அப்ப நான் தான் லாஸ்டாலா? என்னுடைய ஸ்கின் கொஞ்சம் சாஃப்ட் ஆனது, அதனால நீ உன்னுடைய கையை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுடா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கு. இது உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருக்கு. தேய்ச்சி விட்டது போதுமா நம்மளுடைய ஹீரோ கேட்க, அதுக்குள்ளார எங்கடா போற? இங்கேயும் தேய்ச்சி விடுறா. அப்புறம் இங்க லாஸ்டா, அப்புறம் இங்கன்னு சொல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சுட்டா. நீ நான் தான் யூடபிள்யூ சேர்ந்த கட்டாகிரி. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இல்ல, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சரி, உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்றத கொஞ்சம் சொல்லுங்க. நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஆனா நான் இப்ப எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொன்னா மட்டும் என்னுடைய இறந்து போன ஹஸ்பண்ட் என்ன திரும்பியா வர போறாரு? குச்சி, உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வைரஸ் அட்டாக் ஆனப்ப அவர் எப்படி நடந்துகிட்டாருன்றத கொஞ்சம் சொல்லுங்களாம். என்னால முடியாது. நான் உங்களுக்கு என்ன பண்ணா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? என் கூட மேட் பண்ணும் என்ன? நான் சும்மா தான் சொன்னேன், நீங்க இருந்து கிளம்பு. அந்த எம்கே வைரஸ் உலகம் முழுக்க ஒரே நேரத்துல தோன்றுச்சு. அதுல இவருடைய ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாதிப்பு அடைஞ்சாரு. இவருக்கு டெக்னாலஜினாலே பிடிக்காது. அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட ஜிபிஎஸ் டிவைஸ் கூட எதுவுமே இருக்காது. அதனால நம்மளுக்கு இந்த விஷயத்துல எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அவன் இன்னைக்கு இங்க வந்தான், ஆனா நீ ஏன் அவனை பார்க்க மாட்டற எரிசா? என்ன கட் பண்ணா ஹீரோ திருப்பி அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வரவும், நீ சொன்ன புரிஞ்சுக்க மாட்டியாடா? நீ எத்தனை தடவை வந்தாலும் நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்டா. ப்ளீஸ், உங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எங்க இருந்தாருன்னாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க. அப்பதான் இந்த எம்கே வைரஸ பத்தி எதனா க்ளூ எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீ வேக்சினேஷனை ரெடி பண்றத எல்லாத்தையும் நிறுத்திட்டு குழந்தைங்களை ரெடி பண்ற வேலையா பாருடா. அதுதான் இப்ப உனக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான வேலை. கண்டிப்பா நீ உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கிற பொண்ணு கூட ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு தானே இருப்ப. யூடியூப் எழுந்ததுல இருந்து எந்த ஒரு பொண்ணு கூடயும் மேட் பண்ணவே இல்ல. சரி, அப்படின்னா நீ இங்க இருந்து கிளம்பு. மத்த எல்லாருமே தானே பொண்ணுங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணு கூட மேட் பண்ணிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீ என்னடா ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. அது என்னடா காரணம்? ஏன்னா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சுயநலமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த எம்கே வைரஸை சரி பண்ணணும்னு விரும்புறேன். கண்டிப்பா நான் அதை செஞ்சு முடிப்பேன். சரி, நம்ம பேசி முடிச்சிட்டோம், நீ இங்க இருந்து கிளம்பு. என்ன கட் பண்ணா நம்ம ஹீரோவா வெளியில வந்துட்டு ஹாட் ஸ்பிரிங்க எடுத்துக்கிட்டு இருக்க. யாரோ வராங்க,
சீக்கிரமா நீங்க போய் மறைஞ்சுக்கோங்கன்னு அந்த பொண்ணு சொல்றா. அதான் அந்த இடத்துக்கு யாரோ 2 பொண்ணுங்க வந்துடுறாங்க. எனக்கு வேறவே இல்ல, நான் இப்போதைக்கு இங்கதான் இருந்தாகணும் போலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துக்கு வேற ஒரு பொண்ணு வந்துடுறா. எதுக்காக நீ இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க? ஏன்னா எனக்கு ஜப்பான்னா ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? என்னால முடியாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? ஐயோ நான் சொல்றத நீங்க செஞ்சுதாகணும், உங்களுக்கு வேற வழி இல்ல. நம்ம இப்ப என்ன விளையாட போறோம்னா யாரு லாஸ்ட் வரைக்கும் இங்க இருக்க போறாங்கன்றத தான் பார்க்க போறோம். சரி நான் என்ன பத்தி உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். நான் சொல்ல, நான் அமெரிக்காவில இருந்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்டா ஜப்பானுக்கு படிக்க வந்திருக்கேன். சரி நீங்க என் கூட மேட் பண்ண விரும்புறீங்களா? நான் செல்ஃப் கண்ட்ரோலா இருப்பேன். உனக்கு பயமா இருந்தா உன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு இப்பவே இங்க இருந்து கிளம்பிடு. உண்மையிலே நீ ரொம்ப திறமை வாய்ந்தவன் தான் சொல்லிட்டு அவ அப்படியே மயங்கிறா. சீனா கட் பண்ணா இந்த தனியை கூடி நம்ம ஹீரோ கொடுத்துக்கிட்டு இருந்துட்டு போயிட்டு நான் டாக்டரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. நில்லு, உன்னுடைய வாயால எனக்கு தண்ணிய கொடுறா. வாய்ப்பே நீ மட்டும் இப்ப தண்ணிய குடுக்கல அப்புறம் நான் கத்திருவேன். அவ ஹீரோவும் வேற இல்லாம தண்ணிய கொடுக்க போக ரியோ நான் ஹெல்ப் பண்றதுக்காக ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன நம்ம யாரு கூட மேட் பண்ணாம யாருன்னே தெரியாத பொண்ணு கூட ஃபர்ஸ்ட் மேட் பண்ண போறாரோ. ரியோ நீ ரொம்ப மோசமானவன்டான்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரியோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அமெரிக்கன் கேர்ள் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அதான் எல்லாரும் போயிட்டாங்களே, நம்ம இதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம். சீனை கட் பண்ணா நான் அவங்க கூட தனியா பேசணும். நீ அந்த ரியோ எப்படிப்பட்டவன்றத என்கிட்ட கொஞ்சம் சொல்லு. ரியோ வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஆளு. இந்த எம்கே வைரஸ் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வாரத்துல ஒரு தடவையாச்சும் மேட் பண்ணுங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டாரு. அவரு லவ் பண்ற பொண்ணு கூட தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரை உண்மையிலேயே ரொம்ப செல்ஃபிஷான ஆளு. நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வர, நீ லவ் பண்ண பொண்ணு மறந்துட்டா தானே? அப்படி இல்ல, எதுவும் இல்ல. நான் இந்த உலகத்துல அவ ஒருத்திய மட்டும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நாளைக்கு வா, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துக்கிட்டு பாட்டியை தூங்கிக்கிட்டு இருக்கேன். நைட்டு நேரத்துல யாரோ ஒருத்தர் அங்க வந்துட்டு பாட்டியை என்னவோ பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வர, பாட்டி இதை அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நர்ஸ் குடுக்குறாங்க. சரி இதுக்கப்புறமாச்சு அவங்கள நல்லபடியா பாத்துக்கோங்க. அப்படியே 3 பேரும் நின்னுகிட்டு நம்ம ஹீரோவையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணா நானி குச்சி ஹஸ்பண்ட் எம்கே வைரஸால அஃபெக்ட் ஆனப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு வந்தாங்களான்னு ரிசர்ச் பண்ற பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா இந்த இடத்துல இருந்துதான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார நடந்து வந்துகிட்டு இருக்கவும் என்னுடைய கையை விட்டு ஹீரோ சொல்ல, இல்ல என்னால முடியாது, எனக்கு பெயின் ரொம்ப பயம், வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கான பொண்ணா இருக்கிற, ஆனா இந்த மாதிரி பயப்படுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மாதிரி பகல் டைம்ல எந்த ஒரு பேயும் வராது, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா ரியோ இந்த டிசீஸ் அவருக்கு அஃபெக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு நம்மளுக்கு தெரியாதே. இந்த வைரஸ் உலகம் முழுக்க ஒரே நேரத்துல தானே பரவ ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம இது ஒரு ரெஃப்யூஜி ஏரியா. சரி இதுக்கப்புறம் யூடபிள்யூ என்ன பண்ணலாம்னு இருக்காங்க. யூடபிள்யூ கோல்டு ஸ்லிப்ல இருக்கிற எல்லா ஆண்களையும் உயிரோட கொண்டுகிட்டு வரணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே மேல இருந்து ஒரு சுட்டு தண்ணி அவன் மேல விழவும் அவ பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாரா. சீனை கட் பண்ணா ஓகே சொல்லுன்னு சொல்லிட்டு பாய்த்த ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கிறப்ப ரீகா சென்பாயி ரொம்ப ஃபேமஸான பொண்ணா இருந்தாங்க. ஆனா நீங்களே இப்ப எனக்கு இப்படி ஊட்டி விட்டுக்கிட்டு இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. உங்களுக்கு தாகமா இருக்கா? ஆமான்னு அவன் சொல்லவும் அவ அப்படியே வாயோட வாய் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரா. அதை பார்த்துட்டு அவளும் கூட வந்து கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சாரா. என்னையும் சேர்த்துக்கோங்க, நீங்க யாருமே கவலைப்படாதீங்க, உங்க எல்லாருமே நான் கண்டிப்பா ஃபுல்ஃபில் ஆக்குவேன். இருந்தாலும் டெய்லியும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கும் கொஞ்சம் போர் அடிக்குது. நான் புதுசா கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன். ஓ நீங்க தான் இருக்கியா? நீ நானும் பேசுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டாதான் நம்மளுக்குள்ளார ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். அந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டி கூட எல்லாம் நான் எதுக்காக பேசணும்? நான் இப்ப அந்த பாட்டியோடைய ரெக்கார்டை பத்தி தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். அவங்களுடைய மெடிக்கல் டிவைஸை செக் பண்ணி பார்த்தப்பதான் அதுல பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு தெரிஞ்சு யாரும் அவங்களுக்கு பாஷனை கொடுத்து சாவடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கியா? நான் இங்க இருந்து கிளம்புறேன். அதுக்குள்ளார எங்க போறேன்? நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்ல. அன்னைக்கு நைட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ரியோட்டோவை பத்தி நான் ரெக்கார்டா ஹெட் குவார்டர்ஸ்க்கு அனுப்புறதுக்கு தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சரி உன் கூட வேற யாரும் அப்ப இல்லையா? யாரும் இல்ல. அது மட்டும் இல்லாம என்ன கேள்வி கேக்குறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு பர்சனல் கேட்டகர் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இந்தாங்க இந்த போட்டோல எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் தெரியல, எப்ப இருக்கிற மாதிரி தான் இது இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, இதுல பாக்டீரியா இருக்குதா இல்லையான்றத செக் பண்ணி திருப்பி உங்ககிட்ட குடுக்கறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா அந்த பாட்டி எதுக்காக என்கிட்ட இதை கொடுக்க சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை பேக்ல வைக்க போகவும் என்னவோ சவுண்ட் வர ஆரம்பிச்சிருது. இந்த இடத்துலதான் என்னுடைய சிஸ்டர் படிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன உனக்கு சிஸ்டர் இருக்காங்களா? ஆமா, அவ என்னை விட ரொம்ப சின்னவா. அப்படின்னா போயிட்டு நீ உன்னுடைய சிஸ்டரை பாத்துட்டு வாயேன். இல்ல அவ படிக்கிறதெல்லாம் ரொம்ப பிஸியா இருப்பா. பார்த்தா கரீனாச்சன் தாங்க நின்னுட்டு இருக்கா. கரீனாச்சன் என்ன ஆயிடுச்சு? அதெல்லாம் எதுவும் இல்ல சென்பாய், வாங்க நம்ம போலாம். சரின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த பக்கம் பார்த்தா நம்மளுடைய நம்பர் 1 உண்மையிலே நீ கொடுத்த பிளான் ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி வெளியில வந்துட்டு எனக்கு பிடிச்ச பொண்ணுங்களை சூஸ் பண்றதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். காரை நிறுத்துங்க. அந்த சின்ன பொண்ணுடைய கையை பிடிச்சுக்கிட்டு வரல அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும். அவளுடைய ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ கூட தான் நான் மேட் பண்ண விரும்புறேன். ஆனா அந்த பொண்ணுன்னு அவளுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ பாத்ரூமுக்குள்ளார வந்துட்டு அந்த
போட்டோவை வச்சு செக் பண்ணி பார்க்கவும் அந்த எம்கே வைரஸ் பத்தின டீடைல் எல்லாமே அதுல வந்துருது. ரியோ 2 சீக்கிரமா வாங்க, ட்ரெயின் வரப்போகுது. கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி என்னால அந்த வைரஸை சரி பண்ண முடியும். சாரி, நான் லேட்டா வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. உண்மையை சொல்லணும்னா நான் இங்க இருக்கிற யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு கூட எனக்கு சரியா தெரியலையே. அப்படியே சீனா கட் பண்ணா ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கூட பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுடைய பர்சனல் கேட்டகர் வந்து அந்த பொண்ணை காப்பாத்திடுறா. உனக்கு எதுவும் ஆங்கல இல்ல, நீ நல்லா தானே இருக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீங்க லேட் டைமிங்ல எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ரியோ 2 பர்சனல் கேட்டகரா வேற இருக்கீங்க தானே. எனக்காக நீ ஒரு வேலை செய்யணும், உங்களுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அப்படியே சீனை கட் பண்ணா எதுக்காக எம்கே வைரஸ் பத்தின ரிசர்ச் இவ்வளவு ஸ்லோவா நடந்துகிட்டு இருக்கு நம்மளுடைய ஹீரோ கேட்கவும், உங்களுக்கு என்ன தெரியும், நான் எப்படியாவது அதை கியூர் பண்றதுக்கு தான் வேக்சினேஷனை ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கானா. ஹெட் குவார்டர்ஸ் சேர்ந்தவங்க ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து இந்த வைரஸை கியூர் பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவில இருக்கிற UW ஹெட் குவார்டர்ஸ் சேர்ந்தவங்க தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் திறமை வாய்ந்த சயின்டிஸ்டுங்களை வச்சுக்கிட்டு வேக்சினேஷனை ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த ரிசர்ச்சுக்காக ஏஐயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்மளுடைய ஜாப்பனீஸ் சயின்டிஸ்டுங்களாச்சு திருப்பி இங்க கூட்டிகிட்டு வர சொல்லலாம்ல. நான் அதை பத்தி பாஸ் கிட்ட பல தடவை பேசி பார்த்துட்டேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசி ஆகணும். அது என்னன்னா, ஈனோ வந்து மயூரா கூட மேட் பண்ண விரும்புறாரு. என்ன, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது, இருந்தாலும் ஈனோ சம ஒத்துக்க மாட்டாரு. அதனால நீங்களே டைரக்டா அவர்கிட்ட கொஞ்சம் போய் பேசிருங்க. சாரி, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும், சரி அட்லீஸ்ட் அவளை ஒரு தடவையாச்சும் நான் பாத்துட்டு போறேன்டா. உனக்காக தான் அதிகமான பொண்ணுங்க இருக்காங்க இல்ல, ஆனா என்னுடைய தங்கச்சி வேணும், நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத. ஆனா நான் அவளை பார்த்ததும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிளீஸ்டா ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுடா. சரி, அப்படியே சீனை கட் பண்ணா என்ன மயூரா நம்பர் 1 கூட மேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாளா? ஆமா, ஆனா ஈனோசமா வந்து எந்த ஒரு பொண்ணையும் ஃபோர்ஸ் பண்ணி மேட் பண்றதுக்கு கூப்பிடுற ஆள் இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, நீ சொல்ல வரது எங்களுக்கு புரிஞ்சது, நீ இங்க இருந்து கிளம்பு. ஒரு நிமிஷம், நம்மளுடைய செக்யூரிட்டி பேட்ரோலுக்கும் அப்புறம் ரெஃப்யூஜி ஏரியா 15 சேர்ந்தவங்களுக்கு நடுவுல திருப்பி சண்டை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு நம்ம எதனா ஒரு வழியை கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனையை நிறுத்தி ஆகணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம நம்பர் 2 யூஸ் பண்ணி இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் தான் நான் நினைக்கிறேன். நீ சொல்றதும் கரெக்ட் தான். நம்பர் 2 தான் இப்ப உலகத்துல ரொம்ப பாப்புலரான ஆளு. அதனால அவனை யூஸ் பண்ண இந்த பிரச்சனை சீக்கிரமாவே முடிஞ்சிரும் தான் நானும் நம்புறேன். அப்படின்னா செக்யூரிட்டி எல்லாத்தையும் டைட்டா போட்டு வேலையை சீக்கிரமா முடிங்க. சரி, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப 2 பேரும் உள்ளார புந்துட்டு நாங்களும் உங்க கூட சேர்ந்து வரும்னு சொல்லிட்டு ஷவர் ஆன் பண்ணிட்டு உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால எனக்கு வேற வழி தெரியல. ரியோ 2, நீ எம்கே வைரஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் வெளியில இருந்து கலெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஆனா அது எவ்வளவு ஆபத்தான விஷயம்னு உனக்கு தெரியுமா? அது மூலமா உன்னை சாவடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குடா. என்னது, யார் என்ன சாவடிக்க போறாங்க? நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்ல. சில வருஷங்களாவே டேலண்டான சயின்டிஸ்டுங்க எல்லாரும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரா காணாம போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் இப்ப உயிரோட இருக்கிறாங்களா செத்து போயிட்டாங்களான்னு கூட தெரியாது. அது மட்டும் இல்லாம ஜப்பான் பிரான்ச்ல இருக்கிற UW லீடர் யாரா தான் என்னுடைய அம்மா. அப்படியே யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்கவும் டக்குன்னு அவ கட்டி பிடிச்சுக்கிறான். நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலையா, நான் ரியோ 2 ஹெல்த் செக் பண்ணிக்கிட்டே அவர் கூட மீட்டிங் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது அப்படி இழுக்காத மாதிரியா எனக்கு ஹெல்ப் பண்ணு. நீ குறுக்கல வந்துட்டு எங்களுடைய ஃபன் எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட. அவ்வளவு கடுப்பா அங்க இருந்து கிளம்பி போயிடா. ரியோ 2, நீ இப்ப ரெஃப்யூஜி ஏரியாவுக்கு போக போறல, அதுதான்டா நம்மளுக்கு கிடைச்சிருக்க நல்ல வாய்ப்பு. அப்படியே கட்டாகிரி உள்ளார வந்துட்டு, உண்மையிலே நீ ரொம்ப இன்னசென்டானவ, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப அழகானவ. நான் உன் மேல என்ன ஃபீலிங் வச்சு இருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நான் ஒன்னும் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லடி. கூடிய சீக்கிரத்துல அந்த பையனை உன்னுடைய மனசுல இருந்து நான் மறக்க வச்சு தருவேன். அப்படியே சீனை கட் பண்ணா உங்களை எந்த பொண்ணும் ஃபாலோ பண்ணிட்டு வரல இல்ல, இதுக்கப்புறம் இதுதான் நம்மளுடைய ஹைட் அவுட்டா இருக்க போதுன்னு அக்கே நீ சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்ட மாதிரி வந்துட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்க. பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக ரெடியா இருக்கவும் கட்டாகிரி காப்பாத்தன பொண்ணு வந்துட்டு அவளை போட்டு தள்ளிட்டு, நீ ரியோ 2க்காக இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை நீ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவனை அவ்வளவும் பிடிக்காது. ஆனா அவன் செத்து போயிட்டானா சில பேருக்கு சோகமா இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்பர் 1 மயூராவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ அப்படியே அந்த பிளேட் எடுக்கவும் நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. பார்த்தா அவன் கூட மேட் பண்ற பொண்ணு அவனை மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன். என்ன இவ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாளா? அப்படியே நம்மளுடைய ஹீரோவும் அவனுடைய ஹைட் அவுட்டுக்கு வர நெஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்து அவங்க எல்லாரையும் பயமுறுத்திடுறா. சரி, நீங்க எல்லாரும் இந்த அளவுக்கு பயப்படுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இன்னும் அந்த பொண்ணுக்காக தானே நேத்து எங்க எல்லாரையும் நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க. அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த எம்கே வைரஸே அவங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் உருவாக்குனாங்கன்றத அவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க. சீனை கட் பண்ணா இங்க இருக்கிற எல்லாருமே உங்களுக்காக தான் அப்படின்னு அவன் சொன்னதை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. வைக்கும், நீ என்ன ஆச்சு? நான் உன்னை எழுப்பி இருந்தா என்ன மன்னிச்சிரு. உங்களுடைய ரூம்மேட்டா இருக்கிறதுக்கான டேர்ன் முடிய போது, அதனால நான் சொல்லிட்டு அப்படியே முத்தம் கொடுத்துறா. அப்படியே நம்பாலும் நான் இன்னைக்கு அந்த மூடுல இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில எழுந்து வந்துடுறான். வைக்கும், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஃப்ரெஷர் வாங்கிட்டு வரலான்னு சும்மா வெளியில வந்தேன், அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த கிரவுண்ட விட்டு வெளியில போறதுக்கு அனுமதி இல்ல, அதை
அதனால ரூமுக்குள்ளார போயிட்டு இச்சுக்கோ சண்டை கூட என்ஜாய் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு புது ரூம்மேட்டை அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே அடுத்த நாள் பொழுது வெடிவும் எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த லாட்டரி பாக்ஸ்ல யாரு வின் பண்றாங்களோ அவங்கதான் சன்னோட அடுத்த ரூம்மேட்டா இருக்க போறீங்க. அது கண்டிப்பா நானா தான் இருப்பேன். பாப்பா அதுக்குள்ளார எங்க அவசரப்படுற, நான் தான் இருக்கேன்ல. அதான் அவளுக்கும் தப்புன்னு வந்துருது. என்னுடைய டென்னு சொல்லிட்டு அவளும் இருக்க, அவளுக்கும் தப்புன்னு வந்துருது. என்னையும் இதெல்லாம் எடுக்க விட்டா நல்லா இருக்கும். என்ன ஒரு பிரைஸா வச்சு நடத்துவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது எனக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்குன்னு நம்மள உள்ளார யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இதுல ஜெயிச்சுட்டேன். வாங்க நம்ம போயிட்டு ஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு மாதிரி நடந்துகிற பொண்ணு கூட நான் எப்படி இருப்பேன்னு தெரியலையே. அப்படியே அந்த பொண்ணு பாத்ரூம் உள்ளார வந்துட்டு என்னால நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, வாங்க நம்ம இப்பவே பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பொண்ணை பாக்குறப்ப அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ரூடா நடந்துகிட்டு பொண்ணுடைய ஞாபகம் வரவும் அவன் போக போக அவரே சரியாயிடுவாரு. அதான் நம்மளால அப்படியே டீச்சர் ஆபீஸுக்குள்ளார வந்து மறைஞ்சுக்கிறோம். அதான் சுன்கா அந்த இடத்துக்கு வந்துட்டு டோய்ச்சன் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவனும் நீங்க என்ன பண்றன்னு கேக்குறான். சரி வாங்க வந்து இப்படிக்கா உக்காருங்க. சரி இந்த போஸ்டரை இந்த இடத்துல நீதான் ஒட்டனியா? அப்படின்னா நீங்க எப்ப இந்த இடத்துலதான் வந்து மறைஞ்சுக்குவீங்களா? அன்னைக்கு நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப உங்களுடைய கையில காயங்கள் இருக்கிறத நான் பார்த்தேன். ஆமா ஆமா, அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. என்னுடைய ஃப்ரெண்டும் பார்த்து அதை எதுவுமே கண்டுக்காத மாதிரி போயிடுவான். நானும் மிடில் ஸ்கூல்ல இருந்தப்ப எனக்கும் சில பேருங்க பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருப்பாளுங்க. அந்த மாதிரி நேரத்துல நான் இங்க வந்து மறைஞ்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறக்க நினைச்சுக்கிட்டு இருப்பேன். என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா நானும் அப்படி இருந்தவன் தானே. என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா? சரி வைச்சன் உன்னுடைய தழும்பு எல்லாத்தையும் கொஞ்சம் காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே மீட் பண்ண ஆரம்பிச்சாராங்க. என்ன நான் உங்களுடைய ரூமுக்கு வரது உங்களுக்கு ஓகேவா? பரவாயில்லவான்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே ரூமுக்கு கூட்டிக்கிட்டு வர. வைச்சன் யாரு அவ? இவன் நம்மளோட கிளாஸ்மேட் தான். அது உனக்கு தெரியலையா? அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி முதல்ல என்னுடைய பேராச்சும் உங்களுக்கு தெரியுமா? அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய பேரு கூட உங்களுக்கு தெரியல தானே? என்னுடைய பேரு யானாகி ரீகா. என்னுடைய பேரு எப்பயும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் ஃபுல்லா உங்க கூட நான் தான் இருக்கணும். ஆனா நாங்க பர்சனல் கேட்டகர்கிட்ட இதை பத்தி எல்லாமே பேசிட்டோம். அப்புறம் எதுக்காக லாட்ரின்னு ஒண்ணு வச்சாங்க? அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல நீங்க என்ன விட்டு ஓடி போயிட்டீங்க. அது என்ன ரொம்ப காயப்படுத்திருச்சு. அது வந்து அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க தானே? அப்படின்னா என் கூடயும் பண்ணுங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். என்னடி நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? அவர் என் கூட தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நம்மளால அங்க இருந்து ஓடிடுறோம். எனக்காக இப்படி எல்லாம் சண்டை போடுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்தது கூட இல்ல. எனக்கு திருப்பி சென்பாயா பாக்கணும்னு தான் ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா மத்த பொண்ணும் கூட ஒன்னா தூங்குறதுனால தானே என்ன அவங்க அவாய்ட் பண்றாங்க. ஆனா என்னால இப்ப என்னதான் பண்ண முடியும்? ஹலோ டோயிஷா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய புது ரூம்மேட் என்னாக்கி ராக்கியா கூட ஃபன் பண்ணலையா? அது வந்து சொல்லிட்டு அவளையே பாத்துக்கிட்டு இருக்கவும் இப்ப உங்களுடைய நெத்தி இப்படி இருக்குன்னு அவ கேட்க, அது வந்து நைட்டு நேரத்துல கொஞ்சமா வலிக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். இங்க இருக்கிற யாருமே உங்களை வெறுக்க மாட்டாங்க. நான் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா உன்னுடைய சட்டை மேல தூக்கு. சரி சரி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே இது உங்களுக்கு ஓகேவான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இது உண்மையிலேயே மாஷ் மேல மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கு, என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், பரவாயில்ல, சரி குட் நைட்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓடி போயிடும். அப்படியே அடுத்த நாள் நான் அவகிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன்னு சொல்லிட்டு அவகிட்ட சாரி கேட்கறதுக்காக வரான். விஷயம் என்னாச்சு? நேத்து நைட்டு நான் உங்ககிட்ட ரொம்ப ரூடா என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் கிளீன் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரி ஓகே, சரி நம்ம இப்ப என்னத்துக்கு அப்படியே வந்து கிஸ் அடிச்சுட்டு உங்ககிட்ட ரூடா நடந்துக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா என்னால ரொம்ப நாளுக்கு எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவனுடைய காலை கட்டி போட்டாரா. உனக்கு என்னாச்சு? எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இது எல்லாமே உங்களுடைய தப்பு தான். உங்களுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றத கேளு. அவ்வளவு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே வெளியில நின்னுகிட்டு இருக்கா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டோட சன்ன என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டா. அது எனக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆனாலும் இருந்தாலும் அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. எனக்கு ரீக்காவையும் என்னுடைய நாளா அவ போயிட்டு கரீனா சேனு கிட்ட ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அது மட்டும் இல்லாம அவ கூட மேட் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால அவ ரொம்ப சோகமா இருந்து கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இருந்து நான் மட்டும் தனியா நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்படியே அடுத்த நாள் பொழுது வெடியும். எல்லாரும் கவனமா கேளுங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காத்து இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வாய்ப்பு. நான் அங்கிருந்து பாத்ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி கீழே விழுந்தாரான். அவனுடைய கைய பார்த்துட்டு வாங்க நம்ம சீக்கிரமா நர்ஸ் ஆபீஸுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நர்ஸ் ஆபீஸுக்கு கூட்டிட்டு வந்தாரான். இனி நான் காயத்தை செக் பண்ணி முடிச்சுட்டேன், இப்ப ஃபுல் பாடியை செக்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு நர்ஸும் ஃபுல் பாடியை செக்அப் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ்வளவு அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களை பாத்துக்கிறதுக்கான பொண்ணுங்களை நான் யூஸ் பண்ணிட்டேன். டாடா, இவங்க தான் இதுக்கப்புறம் உங்களை பாத்துக்க போறாங்க. அதுல இருந்து இவங்க 3 பேரு கூட தான் க்ளோஸா இருக்கிறீங்க. அதனாலதான் இவங்களை உங்களை பாத்துக்கிறதுக்காக நான் சூஸ் பண்ணி இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நான் பண்ண போறோம், அது எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து அவங்க கூட அப்படியே மீட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நம்மளும் கேமராவில பாத்துட்டு ராஜாவா மாதிரி 3 பொண்ணுங்கள ஒரே நேரத்துல
இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ என்ன நினைக்கிற ஓசினோ? சீனை கட் பண்ணா நம்மளால அந்த சின்ன பொண்ணு கிட்ட வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கவும் ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க வந்து உள்ளார வந்துட்டீங்க. சரி இந்த வாரம் தான் யாருமே வரலையே, நான் வேணும்னா வரட்டா அப்படியே நம்மளால அதை கேட்டு சிரிக்கவும், என்ன மத்த முட்டாளு பொண்ணு கூட இருந்துட்டு உங்களுடைய மூளையும் மங்கி போயிடுச்சா அது வந்துன்னு சொல்லிட்டு அவன் மண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்கவும், என்னுடைய இது சின்னதா இருக்குதுன்னு சொல்லிட்டு தானே என்ன இக்னோர் பண்றீங்கன்னு அவ கத்த. நம்மளும் அப்படியே முத்தம் கொடுத்துட்டு நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்ப எனக்கு உள்ளுக்குள்ளார ஒரு கான்பிடென்ட் வருது. நான் யாருன்றத இப்பயாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. வாங்க நம்ம மீட்டிங் பண்ண. முட்டாள் மாதிரி பேசாதீங்க. இங்க இருக்கிற பொண்ணுகளை விட பிசிக்கலா நான் ரொம்ப மெச்சூரானவன். என்னுடைய growth மிஷன் மூலியமா நான் வளர்ந்துட்டு வரேன். பெரியவளா ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன லவ் பண்றீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அவள அங்க இருந்து ஓடி போயிடும். அப்படியே நைட் ஆகவும் நான் யூசோ சென்பாய் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னா ஃபேமிலி ரீசனால அவங்க நம்ம ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆயிட்டாங்க. அதை கேட்டு அவனா பையனமா கடை போயிடும். சரி இன்னைக்கு நைட்டு நான் யாரனா கூப்பிட்டுக்கிட்டு வரதா, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, நான் தனியாவே தூங்கிடுறேன். அடுத்த நாள் பொழுது விடியவும் அந்த கிஸ் மேட்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அப்படியே நம்மள எழுந்து வந்து அங்க இருக்கிற ஒரு பொண்ணை கிஸ் அடிச்சாராம். அப்படியே அவனை வந்து உட்காந்துட்டு இதை நினைச்சு பாக்குறப்ப உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப அழகா இருக்காங்க. யாரு வேணுமோ நான் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நைட்டு எவ்வளவு ரூமுக்கு வர சொல்லு. அப்படியே அன்னைக்கு நைட்டு மீட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் நம்ம ஸ்கூலுக்கு புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காங்க. அவங்களுடைய பேரு ஓஷினோ. நான் தான் ஓஷினோ. உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னு சொல்லிட்டு நம்மளால அப்படியே ஷாக் ஆயிரும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஷினோ உண்மையிலேயே ரொம்ப கியூட்டா இருக்கா. ஆனா இவளுக்கு இன்னும் பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொன்னா என்னால நம்பவே முடியல. அது மட்டும் இல்லாம இவ ஃபேமஸான ஒரு என்டர்டைனரா வேற ஆகணும்னு ஆசைப்படுறாளாம். நான் கூப்பிட்டா அவ என் கூட டேட்டிங் வருவாளான்னு எவனோ ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது கனவுல கூட நடக்காதரா தம்பின்னு வேற எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். இவளை பாக்குறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்குன்னு அவனுக்குள்ளரே சொல்லிட்டு இருக்கான். கடைசியை கட் பண்ணா டோச்சிய போட்டு அவனுக்கு அடிச்சுட்டு அவனை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அதை கேட்ட அந்த பொண்ணு கக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்தா அந்த ஷீனோவும் அவளுடைய ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் அடி வாங்கிட்டு உக்காந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எதுவும் சொல்லாம எனக்கு பசி இது வாங்க சாப்பிடலாம்னு சொல்றான். ஆனா ஷீனோ நம்ம இங்க இருந்து போறதுதான் நல்லதுன்னு அவளுடைய ஃப்ரெண்டுங்க சொல்ல, அங்க என்ன நடந்தா நம்மளுக்கு என்ன, வாங்க நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவ சாப்பிட ஆரம்பிச்சாரா. அப்படியே திருப்பி பிரசன்ட் லைஃபுக்கு வந்தா அந்த விஷயம் தான் என்னுடைய மண்டைக்குள்ளாட ஓடிக்கிட்டே இருக்கு. டொய்க்கியூ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த உலகம் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப மாறிடுச்சு. ப்ளீஸ் டொய்க்கியூ, நீயும் நானும் ஒரு கிளாஸ்மேட் தானே, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணிடும். நீ இந்த ஸ்கூலை பத்தி கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படின்னா முதல்ல நீ நான் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன சும்மா விளையாட்டுக்காக தானடா அப்படி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல டொய்க்கியூ வெயிட் பண்றா, நீ பண்ண காரியத்துக்கு எல்லாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவ்வளோ வந்துட்டு எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். டொய்க்கியூக்கு என்னென்னலாம் பிடிக்கும் பிடிக்காதுன்றத என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். எதுக்காக அதெல்லாம் நீ எங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? ஏன்னா காமியேஷன் தான் உங்க ரெண்டு பேரை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. எதுக்காக நீங்க வந்திருக்க? உனக்கு 20 வயசுக்கு மேலேயாச்சும் ஆகும். உன்னை என்னுடைய கிளாஸ்மேட்டா நினைச்சு கூட பார்க்க முடியல. வா ஷுன்கா, நம்ம இங்க இருந்து போலாம். இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு விதத்துல உனக்கு ரைவல்ஸ் தான். ஆனா ஷுன்கா, நட்ஸோ அப்புறம் மத்த எல்லாருமே ரைவலா இருந்தா பண்ணானா UW டைரக்டரை ஸ்ட்ரெயிட்டா அவள வேலைக்கு சேர்த்துக்குவாங்க. உண்மையாவா? அதனாலதான் அவ இங்க வந்திருக்காளா? ஆனா உண்மையிலே அவளுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல. வேலைக்காக தான் இவ இங்க வந்திருக்கான்னு எனக்கு தெளிவா தெரியுது. அவ இந்த விஷயத்துல எவ்வளவு சீரியஸா இருக்கிறன்றதா உங்களுக்கு இல்லையா? நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு வந்திருக்கேன். நாளையில இருந்து டாப்பையும் போடாமவா ஏன் அப்படி எல்லாம் வந்தாதான் இவர் கொஞ்சமாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு பாப்பாரு. என்ன நான் சரியா தானே சொல்லிட்டு இருக்கேன்? ஆமா நான் என்ன பண்ணணும்ன்றத டொய்க்கு சொல்லட்டும். நீ எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஏன்னா நான் தான் அவருடைய பர்சனல் கேட்டேக்க. அடுத்த நாள் சொன்ன மாதிரி அவனும் வரேன். நம்ம டொய்க்கவும் அவளை பார்த்துட்டு இன்னைக்கு நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்மள அப்படியே கிஸ் அடிச்சிடறோம். சரி இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் ரூஃபுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு நம்மள அங்க இருந்து கிளம்பிடுறோம். அவள அப்படியே ஸ்கூல் ரூஃபுக்கு வர, நீ மட்டும் என் கூட மீட் பண்ணனா நான் உன்னுடைய வேலையை பத்தி UW கிட்ட பேசுறேன். உண்மையாவா? அப்படின்னா வாங்க நம்ம எதனா ஒரு ரூமுக்கா போலாம். வந்துட்டீங்களா? சரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னும் உங்களுக்கு என்னென்ன கிரேசியா பண்ணணும்னு தோணுதோ எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன நீ ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீங்க எப்பயும் ஒரு ஜென்டில்மேன் மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு எதனா வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க உள்ளுக்குள்ளார என்னவோ பண்ணணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது என்னன்றதான் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க இந்த ஸ்கூலை விட்டு வெளியில போகாம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேணும்ன்ற எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுப்பேன். அப்படின்னா ஓகே. ஒருவேளை நான் உன் கூட மேட் பண்ணணும்னு சொன்னா என்ன சொல்லுவேன்? உங்களுக்கு வேணும்னா நான் ரெடி தான். சரி அதை விடு. நீ ஒருத்தவங்களை எனக்காக இங்க கூட்டிகிட்டு வரணும். அது யாருன்றத சொல்லுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மெடிசன் ஸ்கில் அதிகமா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் திடீர்னு காணாம போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம MK வைரஸோடைய ஃபர்ஸ்ட் விக்டிமையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ற பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சுதான் ரெடி பண்ணிருப்பாங்க. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? அந்த MK வைரஸ் வந்து ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அந்த வைரஸ் எங்க இருந்து வந்துச்சுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா கண்டிப்பா நம்மளுக்கு
ஹிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். நம்ம போயிட்டு அந்த இடத்த செக் பண்ணி பார்த்தாகணும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா டோக்கியோ உடம்போட அளவு அளந்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், பரவாயில்ல, போன வருஷத்தை விட 2 சென்டிமீட்டர் இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு, உன்னால கண்டிப்பா குழந்தை பெத்துக்க முடியும் அப்படின்னு நர்ஸ் சொல்லிட்டு இருக்க. தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னும் 15 பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்க. இந்த வருஷம் நீ என் கூட இருக்கிறதுனாலதான் இந்த வேலை இவ்வளவு ஈஸியா முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. எதுக்கு ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க மிஷின் மூலியமாவே ஈஸியா செக் பண்ணிட்டு போலாம்ல. நீ சொல்றது சரிதான், ஆனா நான் எதுக்காக இப்படி பண்றேன்றது உனக்கு தெரியல. அந்த பொண்ணுங்களை துறத்துக்கு ஒரு சான்ஸா தானே இதை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. அது மூலியமா அவங்கள நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே நீ ரொம்ப ஸ்மார்ட்டானவன் தான்டா. சரி, இந்த பெட்டை இப்போ உனக்கு யூஸ் பண்ணணும்னு தோணிச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சீனை கட் பண்ணா, சாரி, நீங்க கேட்டதை எடுத்துக்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. இல்ல, நான் நினைச்சதை விட நீ உண்மையிலே சீக்கிரமாவே அதை எடுத்துக்கிட்டு வந்துட்ட. UW கிட்ட நம்மளுக்கு வேணும்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். சரி, நீங்க கேட்டது இங்கதான் இருக்கு. ரேகா சென்னு சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதனால அவளுக்கு பார்ட் டைம் ஜாபா இந்த வேலையை கொடுத்துருக்கோன்னு அவ சொல்லிட்டு இருக்கேன். ஜி, உனக்கு தான் வயசாயிடுச்சுல்ல, எதுக்காக இன்னும் இந்த யூனிஃபார்மே போட்டுக்கிட்டு இருக்கேன்? எரிக்கா, நீ இப்ப எங்க இருக்கிறன்றத மறந்துடாத, புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ. சாரி ரோஜி, இதுக்கப்புறம் நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். அவனும் பாய் விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தண்ணி எடுத்து அவளோட மூஞ்சில ஊத்திரா. டி டோஜி, என்ன அப்படி கூப்பிடாத. நீ என்ன எதனா பண்ணணும்னு நினைச்சனா என்னுடைய நாங்க கடிச்சுக்கிட்டு நானே செத்து போயிட்டு வேண்டாம். உன் கூட எல்லாம் யார் இப்ப பண்ண போறாங்கன்னு சொன்னது இப்படி வா. உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அடிச்சது எனக்கு பயங்கரமா வலிக்குது. அந்த வலிய உன்னுடைய நாக்கு மூலியமா நக்கிய சிரி பண்ணு. அவளும் வேற வழி இல்லாம அவன் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனும் அப்படியே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாராம். சீனை கட் பண்ணா, பரவாயில்லையே, இவன் நம்பர் 1 மிஞ்சிருவான் போல இருக்குன்னு அவங்களுடைய லீடர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுடைய டீச்சர் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்க ரொம்ப நல்லாவே இருக்காங்க. சரி, வேற யாருன்னா பிரெக்னென்ட் ஆகினாங்கன்னா அவங்கள எங்க கிட்ட அனுப்பிடு. சரி, நம்பர் 2 இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எப்பயும் போலதான் ரிசர்ச் பண்றன்ற பேர்ல என்னத்தையோ பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம வேர்ல்டு HQ கிட்ட இருந்து வேற மெசேஜ் வந்துச்சு, யாரு இப்ப இங்க வர போறாங்கன்னு வேற தெரியல. எனக்கு தெரிஞ்சு மிச்சம் இருக்கிறவங்கள வச்சு எதனா பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க பிளான் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவளுடைய லீடர் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம எதுவும் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. நீ ஒண்ணு கவலைப்படாத, ஸ்கூல் ஃபுல்லா ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கும்னு அவங்க சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் அப்படியே டோக்கியோ கிளாஸ்ல கிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கான். கிளாஸ் ஆரம்பிக்க போதில்ல சொல்லிட்டு எல்லாரும் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துடுறாங்க. எங்களுடைய புது ஸ்விம்மிங் சூட் உண்மையிலே ரொம்ப சூட்டபிளா இருக்க, போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரேஸ் ஆரம்பிக்கவும் அந்த பொண்ணு அங்கே விழுந்துடுறா. கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் ரேஸ தான் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க கொஞ்சம் எழுந்துருங்களான்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்விம் சூட்டை கட் பண்ணிட்டு, இவளுடைய ஸ்விம் சூட் நல்லா பெருசாவே இருக்கும், இதுக்குள்ளார போய் மறைஞ்சுக்கோங்கன்னு சொல்லவும் அவனும் அப்படியே உள்ளார போய் மறைஞ்சுக்கிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா போட்டிய டை ஆயிடுச்சு. எங்க டோக்கியோவை காணோம், ஒருவேளை அவரு கிளாஸுக்கு போயிருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. மத்தவங்களும் தண்ணி உள்ளார இருந்து வெளியில வந்துட்டு அவங்க எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது ஃபன்னா இருந்தாலும் நீங்க 2 பேரும் ஓவரா பண்ற மாதிரி தெரியுது. நாங்க தப்பு பண்ணியிருந்தா எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் எனக்காக சண்டை போட ஆரம்பிச்சாங்க. நானும் எனக்கு பிடிச்சவங்க கூட பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தேன். உண்மையை சொல்லணும்னா இது கனவா உண்மையான்றது எனக்கு அப்பப்ப சந்தேகமா இருக்கும். சரி, நான் இன்னைக்கு இவளை சூஸ் பண்றேன். யாரு இவங்க? நீ ஒண்ணு கவலைப்படாத, இவ ஒரு பெட்டு மாதிரி தான். சரி, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் செத்து போயிட்டானா இல்ல கோல்ட் ஷிப்ல இருக்கானா அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அவன் உயிரோட இருந்தா என்ன, செத்து போயிட்டு இருந்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் மீட் பண்ண ஆரம்பிச்சான். அதான் திடீர்னு லைட் அவளுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. என்ன, நீ ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தியா? உன்னுடைய பிரச்சனையை சரி செய்யறதுக்கு என்கிட்ட டேப்லெட் இருக்கு, வேணும்னா வந்து எடுத்துக்கோ. அவளும் வேற வழி இல்லாம கிட்ட வர நம்மள அப்படியே பிடிச்சி கிஸ் அடிச்சு விட்டுறான். சீனை கட் பண்ணா, நாங்க நாளைக்கு நைட் எல்லாம் ஜப்பானுக்கு வந்து சேர்ந்துருவோம். வைரா ரியோ 2 தான் வேர்ல்டு வைடு ப்ராட்காஸ்ட்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம அவன் MK வைரஸை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம இவனை இமிடியேட்டா அமெரிக்காவுக்கு கூட்டிக்கிட்டு வர சொல்லி வேர்ல்டு HQல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. ஆமா, அந்த ஆர்டர் தான் லீடர்ஷிப்பை எனக்கும் கொடுத்திருக்காங்க. ஆனா ஜப்பான் பிரான்ச்ல இருக்கிறவங்க இன்னும் சில பேரை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த விஷயத்தை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு அவங்களோட லீடர் சொல்லிட்டு இருக்க. எஸ் மேம்னு அவள சொல்றா. அப்படின்னா வேர்ல்டு HQல இருந்து இந்த மெசேஜ் தான் வந்துச்சா? ஆமா, அவங்களுடைய பேரு வந்து மேன்ஸ்பீல்டு, UW உடைய அபிஷியல் ஆபீசர் இவங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா கனடாவில இருந்த டெரரிஸ்டம் எல்லாத்தையும் இவங்களுடைய போர்ஸ் மூலியமா அழிச்சிட்டாங்க. அப்படின்னா அவங்க இசானமி டெரரிஸ்ட் குரூப்பை தேடி தான் இங்க வராங்க. என்னென்னவோ பிளான் பண்ணிருக்காங்க. அந்த மேன்ஸ்பீல்டு வந்து ஃபார்மர் மிலிட்டரியா என்னன்னு ரெடி வச்சிருக்காது. என்னன்னா அவங்க பக்கமே நம்ம போக கூடாது. சரி, நம்மளுடைய பிளானை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு, அத நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அப்படியே சீனை கட் பண்ணா குட் மார்னிங் டோக்கியோன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்க. எல்லாருக்கும் குட் மார்னிங்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவதான் குட் மார்னிங்னு சொல்லிட்டு அப்படியே முத்தம் கொடுத்துட்டு இன்னைக்கு நைட்டு என்னுடைய ரூமுக்கு வான்னு சொல்றோம். சாரி, பீரியட்ஸ்ல இருக்கிறதுனால என்னால இன்னைக்கு நைட்டு வர முடியாது. சரி, அப்படின்னா நம்ம இன்னொரு நாள் என்ஜாய் பண்ணலாம். அத பார்த்துட்டு அவளுக்கு
எனக்கும் என்னவோ ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருது. அப்படியே நைட் ஆகிடுது. சரி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஓல்டு ஹெச்கியூல இருந்து ஆளுங்க வரதா சொன்னாங்க. அவங்க எல்லாரும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எல்லாம் வந்துருவாங்க. என்ன ஒரு வழியா அவங்க இங்க வர போறாங்களா? நான் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. எதனா ரிப்போர்ட் பண்றது இருக்கா? எதுவும் இல்ல. எல்லாம் ரொம்ப நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. சரி அப்படின்னா நான் காலை கட் பண்றேன். அப்படியே சீனை கட் பண்ணா அவன் என்ன உன்னை ஃபோர்ஸ் பண்றானா? அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் சொன்னதும் அவன் சைலண்டா போயிட்டான். சரி அங்க எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஓல்டு ஹெச்கியூ சேர்ந்து உள்ள வர போறாங்க. நம்மளுடைய பிளான் செயல்படுத்துறதுக்கான நேரம் வந்துருச்சு. சீனை கட் பண்ணா இது முன்னாடி நான் லேடிஸ் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தது இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வாவ் இது உண்மையிலேயே ரொம்ப பெருசா இருக்கு. வாங்க நாங்க உங்களுடைய முதுக தேய்ச்சி விடுறோம். தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே அவனுடைய முதுக தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன். வச்சு போன தடவை ஸ்விம்மிங் காம்படிஷன்ல நான் தான் ஜெயிச்சேன். அதுக்கு எனக்கு ரிவார்டு கொடுங்க. சரி கொடுத்துட்டா போயிடுச்சுன்னு அவனும் ரிவார்டு கொடுத்துட்டு எல்லாரும் ஒன்னா வந்து ஹாட் ஸ்பிரிங்க எடுத்துக்கிட்டு இருக்கேன். நானும் வரேன்னு சொல்லிட்டு அவள அப்படியே ஓடி வந்து குதிச்சிடறான். எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? ரேசிங் காம்படிஷன்ல நானும் தானே ஜெயிச்சேன். என்ன விட்டுட்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சரி நம்ம எல்லாருமே ஒன்னா பண்ணலாம்னு அவன் சொல்லி என் கிளாஸ் ரூம்லயே கூட பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் என்னால இப்ப செஞ்சுக்க முடியும். உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சீனை கட் பண்ணா ப்ளீஸ் பேய் வரக்கூடாதுன்னு சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்க. பூ இந்த பைய ஹாஸ்பிட்டல் உள்ளார ஒரு பேய் இருக்கு. நீ மட்டும் என்ன இப்படியே பயமுறுத்திட்டு இருந்தா நான் ரொம்ப கடுப்பாயிடுவேன் பாத்துக்கேன். சரி நம்ம இங்க வர போறத ஹெட் குவார்டர்ஸ் கிட்ட நீ சொல்லிட்டியா? நான் சொல்லிட்டேன். அவங்க இருந்தாலும் ஈஸியா போய் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அததான் என்னால நம்ப முடியல. சரி நம்ம வெயிட் பண்ணாம சீக்கிரமா போயிட்டு நம்ம உண்மையை கண்டுபிடிக்கலாம் வாங்க. சரி நீ மயூராவை பத்தி என்னடா நினைக்கிறாது? அவ உனக்குள்ளார வந்துட்டா தானே. அவளுடைய ரொம்ப அற்புதமான ஆளுதான். என்னடா இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்து சொல்ற? அப்படின்னா நீ ஒரு வெஜ்ஜினா அப்படின்னா தனியாவா? நான் உனக்கு இன்னும் பல விஷயங்களும் சொல்லி கொடுக்குறேன். உன்னோட இமேஜினேஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்துறியா? ரியோட்டோ கிட்ட அப்படி பேசுறத நீ நிறுத்துறியா? அங்க பாரு கருப்பாம்பூச்சி அவ்வளவு பயந்துகிட்டே வந்து ரயில் இருந்த செவுத்த இடிக்க அந்த செவுரை ஒடிச்சுக்கிட்டு விழுந்துருது. என்னடா இந்த இடத்துல ஏதோ ஒரு வழி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கூட இருந்தவங்களும் அந்த டனல் வழியா உள்ளார வர ஆரம்பிச்சுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அவளும் அப்படியே ஜப்பானுக்கு வந்து சேர்ந்துறா. உங்களை நான் ஜப்பானுக்கு வர வைக்கிறேன். நான் தான் டைரக்டர் கிகாரா. நீங்க உண்மையிலே ஜாப்பனீஸ் ரொம்ப அற்புதமா பேசுறீங்க மேன்ஸ்ஃபீல்ட். நான் ஒண்ணு மேன்ஸ்ஃபீல்ட் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பதிலா தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நடுவுல இந்த இடத்துல இவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? இரு நானும் நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். என்ன ஐயோ நான் சுமி நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? அப்படின்னா இந்த இடத்துல தான் எம்கே வைரஸ் நீங்க உருவாக்குனீங்களா? என்ன நீங்க இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களை உயிரோட போக விட மாட்டேன். அப்படியே அவங்கள கண்ண மூட பார்த்தா அவங்கள வந்து அமெரிக்காவை சேர்ந்த குரூப் போட்டு தள்ளுறாங்க. என்ன சொல்லுயா யூ2 நம்ம திருப்பி சந்திக்கிறோம். நான் தான் ஜோலியா மேன்ஸ்ஃபீல்டு யூடபிள்யூ ஓல்டு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வரேன். என்ன நீ யூடபிள்யூ ஓல்டு ஹெட் குவார்டர்ஸ் சேர்ந்தவளா? ஆமா ஹாட் ஸ்பிரிங்ல நடந்த விஷயம் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? யூடபிள்யூ டிபார்ட்மெண்டோடைய பீஸ் கீப்பிங் ஆபரேஷனுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காகவே வந்தேன். இந்த இடத்துல இருக்கிற 5 லேடர்ஸ் என்ன பண்றாங்கன்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும். முதல்ல நம்ம அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும்னு ஹீரோ சொல்ல அவ அவளை போட்டு தள்ளணும்னு நினைச்சதால எங்களுக்கு வேறவே இல்லாம நாங்க அவளை போட்டு தள்ளிட்டோம். பார்த்தா அந்த இடத்துல அப்படியே பாம்பு வெடிஞ்சு செதற ஹாஸ்பிட்டல் உள்ளார பாம்பு வச்சுட்டாங்க போல இருக்கு. வாங்க நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கூட்டிட்டு வந்து ஹெலிகாப்டர்ல ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுறோம். கிட்டத்தட்ட நம்ம எம்கே வைரஸ பத்தி கண்டுபிடிக்கிற நிலைமையில இருந்தோம். ஆனா இப்படி ஆயிடுச்சேன்னு நம்மளுடைய ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணியது இதுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல இன்னைக்கு நான் தான் போவேன் அப்படின்னு மத்த பொண்ணுல சொல்லிட்டு இருக்கேன். நான் வேணும்னா ஒரு ஐடியா சொல்லட்டா? எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சாராம். இப்ப 4 பேரும் ஒரே டைமிங்ல இப்ப எல்லாரும் திரும்புங்க வா முன்வேல பின்னாடி இருந்து பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுட்டு இருக்கான். அவனும் அதை வந்து பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் டே டோஜி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன கணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அழகான பொண்ணுக்கு அப்புறம் இன்னொரு அழகான பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓல்டு ஸ்லிப்ல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் இது உண்மையா பொய்யான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனா இப்ப எனக்கு அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இதுதான் என்னுடைய சொர்க்கம். இதுக்கப்புறம் என்னுடைய லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் முடிவு பண்ணணும். எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குழந்தை பெத்துக்கிறதுக்கு தான் பல வழி இருக்கு. அப்புறம் எதுக்கு இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்றீங்க? அது வந்துன்னு சொல்லிட்டு இருப்பவே அந்த இடத்துல ஏதோ பிளாஸ்ட் நடக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நீ டிவி ஷோல வந்து பேசணும்ல. அப்படி பார்த்தா இந்த உலகத்துல நீ ஒருத்த மட்டும் தான் இருக்கியாடா? ஒருவேளை இவளுக்கு ஏனோ அப்புறம் இன்னொருத்தனை பத்தி தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அவங்களுடைய டெக்னிக்கல் டைரக்டர் தான் எப்ப இந்த மாதிரி கோளாரா எதனா டெஸ்ட் பண்றன்ற பேர்ல பண்ணிட்டு இருப்பாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால இந்த எம்கே வைரஸுக்கும் உங்களுக்கும் தான் சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி அமெரிக்காவை சேர்ந்த டைரக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. யாராவோ அவங்களுடைய ஆளுங்களை வர வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்றதா சொல்லிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் யாருன்றத பண்றாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க மேலே பாயிண்ட் பண்ணுவீங்க? நீங்க சொல்றது சரிதானா? அவளோ எழுந்து சொல்லிட்டு இருக்க. என்னடி நீயும் அவங்களுக்கு இல்லதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா? நீங்க தான் இந்த எம்கே வைரஸ் உருவாக்கி இந்த ஒரு ஃபுல்லா பரப்பனீங்க. அதனால
அதனால நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எம்கே வைரஸ் எப்படி உருவாக்குனாங்கன்னு தெரிஞ்சா அதை நம்ம சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, உங்களுக்கு எரிசாவை பத்தி தெரியுமா? அவ இப்ப டெரரிஸ்ட் குரூப்பும் கூட சுத்திக்கிட்டு இருக்கா, அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பையன் நினைவுகளை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இவ இப்படி இருக்கிறப்பதான் இவளுடைய முகம் பார்க்க கொஞ்சமாச்சு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து அவன் மேல போட்டாராம். அவளை எழுந்துட்டு ஊன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த ஸ்கூல்ல ஏதோ ஒரு இடம் விடிஞ்சு செதறுது. என்னது, இன்னொரு எக்ஸ்ப்ளோஷனா? அதுதான் என்னுடைய சிஸ்டர் ஸ்கூலு. பார்த்தா அந்த ஹெலிகாப்டர்ல இருக்கிற ரேடியோவிலயோ கோல்டு ஸ்லிப்ல வச்சுக்கிட்டு இருந்த ஆளுங்களை டெரரிஸ்டுங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அவங்களும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. சீனை கட் பண்ணா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன், ஸ்மார்ட் ஆனவன் பையன் சொல்லிட்டு நம்மளால அப்படியே கண் முழிச்சிடறோம். அந்த சைடு பார்த்தா டொய்க்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ கண் கலங்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா. இது கெமியான் சிட்டில இருக்கிற ஹாஸ்பிட்டல். இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு நர்ஸ் கேட்க, பரவாயில்ல நான் இப்ப நல்லாதான் இருக்கேன். அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததை மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. இவருக்கு எதுவும் இல்ல, இவர் நல்லதா இருக்கிறாரு, இவருடைய காயம் எல்லாமே சரியாயிடுச்சு. சரி, அதெல்லாம் ஹெல்ப் தேவைப்பட்டா என்ன வந்து இமீடியட்டா கூப்பிடு. சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? டெரரிஸ்ட் வந்துதான் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே எல்லாரும் கதவு திறந்துகிட்டு வந்து விழுந்துடுறாங்க. எல்லாரும் உங்களை நினைச்சுதான் கவலைப்பட்டுகிட்டு இருந்தாங்க. உண்மை எல்லாரையும் கவலைப்பட வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அப்படியே அவங்களும் கட்டி பிடிச்சுக்கிட்டு டோய்க்கோன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே 2 பேரும் மேல வந்துடுறாங்க. சரி, நான் இந்த மாதிரி வெளியில நின்னுகிட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, இந்த இடத்துல நாங்க பேரியல் செட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஸ்கூலுக்குள்ளாரே ஒரு ஸ்பை இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். யாருக்கும் எதுவும் ஆகலையா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நீங்க எரிக்காவ வெறுக்கிறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா நீங்களே அவளை காப்பாத்தீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையை சொல்லணும்னா நீங்க ரொம்ப நல்லவரு, அதை விட உங்களுடைய உடம்பு தான் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிஸ்கான வேலை எதையும் செய்யாதீங்க. ஆமா, இந்த உலகத்துல இப்போதைக்கு நான் ஒருத்த மட்டும் தானே இருக்கேன், அது வந்து இப்போதைக்கு 4 பேர் இருக்கிறாங்க. என்ன, இந்த உலகத்துல இன்னும் 4 பேர் இருக்காங்களா? அது மட்டும் இல்லாம சில பேர் அந்த செல்லுலார் டிசீஸால எழுந்துக்காம இன்னும் கோல்டு ஸ்லீப்ல இருக்கிறாங்க. ஒருவேளை என்ன குடும்பப்படுத்திக்கிட்டு இருந்தவனுங்களும் கோல்டு ஸ்லீப்ல தான் இருப்பானுங்களா? நீங்க எதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நம்ம இப்ப டோக்கியோக்கு போக போறோம். ஏன்னா யூடபிள்யூல இருந்து நம்மள வர சொல்லி இருக்காங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன்னா நான் ஒரு பவர்ஃபுல்லான அப்புறம் ரொம்ப முக்கியமான ஆளா மாற விரும்புறேன். அப்படின்னா நீ இந்த ஜப்பான் யூடபிள்யூடைய இதாகணும்னு விரும்புறியா? இல்ல, நான் இந்த உலகத்திலே நம்பர் 1 ஆகணும்னு விரும்புறேன். என்ன, இந்த உலகத்திலே நம்பர் 1? அது ரொம்ப பெரிய கோல் மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் இந்த உலகத்துடைய நம்பர் 1 மாறணும்னு விரும்புறேன். அதுக்கு நான் சில பிளான் போட்டு வச்சிருக்கேன். சரி, உன்னோட பிளான் எல்லாம் அப்புறமா என்கிட்ட சொல்லு. முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு. நீ ஃபர்ஸ்டா என்னோட குழந்தைய பெத்து எடுக்கணும்னு ஆசைப்படலையா? ஐயோ, நீங்க சொல்றது எல்லாம் சரிதான். நான் இப்போதைக்கு ஒரு கோச் மாதிரி உங்களுக்கு வேணும்ன்ற விஷயத்த எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுப்பேன். ஆனா நம்ம 2 பேரும் மேட் பண்ணி நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் கேட்டகரா என்னால இருக்க முடியாது. சரி, அப்ப அதை விட்டு தள்ளு. நான் உன்னோட ஆம்பிஷனுக்கு ஹெல்ப் பண்றேன். அதை உட்காந்து அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருந்துட்டு என்ன மன்னிச்சிரு, என்னால நம்ம 3 கொண்டுகிட்டு வர முடியல. சரி, எல்லாரும் நம்மளதான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் நீ எந்த ஒரு ரிஸ்கையும் எடுக்க தேவையில்லை. சரி, நான் கேமியான் சிட்டியை விட்டு வெளியில போறேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா வேற ஒருத்தனை கூட்டிக்கிட்டு வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்பர் 4 நம்மளுக்கான சர்வெண்டா இருக்க போறோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா டெரரிஸ்ட் அட்டாக்க பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால நம்பர் 1 டெம்பரவரியா இந்த இடத்துக்கு சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருங்க. அட்டெண்டன்ஸா இருக்கிற நீங்களும் அவங்க கூடவே வந்துருங்க. அப்புறம் நம்பர் 2 உடைய டீமையும் சீக்கிரமா இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க. வேற நீயும் இவங்க கூடவே வந்துரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துட்டு நம்பர் 4 கடத்திக்கிட்டு போயிட்டாங்க சொல்ல. ஆமாண்டா, டெரரிஸ்டுங்க வந்து அட்டாக் பண்ணி நம்பர் 4 தூக்கிட்டு போயிட்டாங்க. ஜப்பான் பிரான்ச்ல இருக்கிறவங்க அவங்க கிட்ட இருக்கிற 4 மென்ன கூட பாதுகாப்பா பாத்துக்க முடியல. சரி, அந்த டெரரிஸ்டுகளுக்கு என்னதான் வேணுமோ அது எங்களுக்கும் சரியா தெரியாதுரா. எரிசாமும் டெரரிஸ்ட் குரூப்ல ஒருத்தி. ஆமாண்டா, அவனும் ஒரு லீடரு தான். சரி, இதுக்கப்புறம் நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க இந்த இடத்துல பாதுகாப்பா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பி வேற ஏதோ ஒரு ரூமுக்கு வந்துடுறான். ஆமா மேம், நீங்க சொன்ன மாதிரியே நம்பர் 1 நம்பர் 2 மீட்டிங் நாங்க ஸ்டாப் பண்ணி வச்சுட்டோம். நம்பர் 3 இப்ப எங்க இருக்கிறான்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் நம்பர் 5 இன்னும் கோல்டு ஸ்லிப்பியா தான் இருக்கிறான். நம்பர் 2 மயூரா ரியோட்டோவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்பர் 1 எப்படி மீட்டிங் பண்றத ஸ்டாப் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டான். அவருக்கு இதுல விருப்பம் இல்லைன்னாலும் இப்போதைக்கு ஒத்துக்கிட்டாரு. சரி, நம்பர்கள் ஹேண்டில் பண்றப்ப கவனமா ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்பிளேல இருந்து வாய்ஸ் காணாம போயிடுது. அவ்வளவு திடீர்னு வெள்ளி சிரிக்க ஆரம்பிச்சாராம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா எரிசா, நீ எதுக்காக ஒரு டெரரிஸ்ட் ஆனன்னு சொல்லிட்டு அவனுடைய போன் எடுத்து பார்த்தா அவ எங்க இருக்கிறான்ற லொகேஷன் கிடைச்சிருது. பார்த்தா யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்கவும் போனை எடுத்து வச்சாரா. பார்த்தா நம்ம நர்ஸ் தான் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, வாங்க நம்ம உள்ளார போய் பேசலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, இப்ப பேச என்னன்றத. ஹலோ, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உனக்கு இப்ப என்னதான் வேணும்? வெளியில நிலைமை சரியில்லை, அதனாலதான் உங்களை இந்த சின்ன ரூம்ல அடிச்சு வைக்கிறதா போயிடுச்சு. அதனால
ஆனா என்ன மன்னிச்சிருங்க, நான் டெரரிஸ்டுங்களோட அட்டாக்க பத்தி கேள்விப்பட்டேன். சரி, என் கூட இருந்த பொண்ணுங்க எல்லாம் இப்ப சேஃபா தானே இருக்காங்க, அவங்க எல்லாரும் சேஃபா தான் இருக்காங்க. சரி, உங்களுடைய பர்சனல் கேட்டகருக்கு பின்னாடி எதுக்காக இன்னொரு பொண்ணு நின்னுகிட்டு இருக்கா? அவ என்ன பாத்துக்கிறதுக்காக தான் இங்க இருக்கா? அதெல்லாம் கிடையாது. நான் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொன்னேன்ல, என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்றது வரைக்கும் நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல. சொல்றதான் எல்லாரும் செய்யணும்ன்ற அவசியம் இல்ல. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நான் என்னுடைய அம்மா கிகாராவை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன். நம்மளுடைய ஜப்பான் ஹெட் குவார்டர்ஸை சேர்ந்தவங்க தான் எம்கே வைரஸ் உருவாக்கி இந்த உலகம் முழுக்க பரப்புனதா சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவங்கள பிடிக்காது. ஆனா என்னுடைய அம்மா எப்பயும் நேர்மையா நடந்துக்கிற ஒரு ஆளு. அந்த அமெரிக்காவில இருந்து வந்திருக்காளே, அவன் மேலதான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அப்படியான்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ அப்படியே கண்கலங்க ஆரம்பிச்சுட்டு, எனக்கு ஒரு தம்பி இருந்தான், 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இறந்து போயிட்டான். அவனுடைய ஃபியூனரலுக்கு கூட என்னுடைய அம்மா வரவே இல்லை. ஏன்னா அவங்க நம்மளுடைய நாட்டு நன்மைக்காக ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காரணத்தினாலதான் அவங்களால வரக்கூட முடியல. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் அந்த ஜோலி கிட்ட போயிட்டு டைரக்டர் கிகாராவை பத்தி பேசுறேன். பெரிய பிரச்சனை வந்துருச்சு, எரிசாவா எவ்வளவுதானே நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னு நெஸ் சொல்றா. அவ நம்மளோட ஏர்வேஸ் எல்லாத்தையும் ஆக்ட் பண்ணிட்டான்னு ரிசர்ச் பண்ற பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நாங்க ஒன்னும் டெரரிஸ்ட் கிடையாது, நாங்க UW ரூல்ஸ்ல இருந்து இந்த உலகத்தை விடுவிக்கணும்னு நினைக்கிறோம். நாங்க தான் இசானமி. என்ன இசானமி? அது எரிசா தான், எனக்கு நல்லாவே தெரியும். இந்த UW சேர்ந்தவங்க நம்ம மக்கள் எல்லார்கிட்டமே போய் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் உயிரோட தான் இருக்காரு, அவரை இப்போ உங்களுடைய கண் முன்னாடியே நாங்க காட்டுறோம். இவருடைய பேரு கினிபுச்சி சென், அதுதான் நம்பர் 4. அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் மறைச்சு வச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எம்கே வைரஸ் பரவுனதுக்கு அந்த UW சேர்ந்த ரூலருங்க தான் காரணம். அதுக்கான ப்ரூஃபும் எங்க கிட்ட இருக்கு. இத கொஞ்சம் பாருங்க. இந்த சேட்டலைட் இப்ப நம்மளுடைய பூமியில தான் இருக்கு. இது ஃபுல்லாவே எம்கே வைரஸா நிறைஞ்சு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் தான் இப்ப UW உடைய ஒரு ஹெட்டாவும் இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற UW தான் உலகத்துல இருக்கிற ஆண்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வெறும் பெண்களா மட்டும் இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி மாத்தணும்னு விரும்புறாங்க. என்ன UW லீடர் தான் இந்த வைரஸை கிரியேட் பண்ணாங்களா? UW வந்து இப்ப ஃபீமேல் ஜென்னுங்களை யூஸ் பண்ணி குழந்தை பெத்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மயூரா ரியோட்டும் மத்த எல்லாருமே எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் கோல்டு ஸ்லிப்ல இருக்கிற எல்லாரையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க. ஏன்னா UW சேர்ந்தவங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. பிரதர், ஆண்கள் இல்லாம இந்த உலகமே இருக்க கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம். இப்ப இந்த உலகத்துல இருக்கிற பெண்கள் எல்லாருமே UWக்கு எதிராக போராட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இசானமிய சேர்ந்த நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே திருப்பி அவங்க உள்ளார வந்துட்டு, சாரி டெரரிஸ்ட், நம்மளோட ஏர்வேஸ் ஹைஜாக் பண்ணிட்டாங்க, அவங்க சொன்னது எல்லாமே பொய், அவங்க சொன்ன எதையுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவா கடுப்பா வந்துட்டு, இந்த ப்ராட்காஸ்ட்ல வந்ததை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஜப்பான்ல சம்மர் உண்மையில ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல. நான் கேட்டதுக்கு பதில சொல்லு, அதை விட்டுட்டு மத்ததை பத்தி பேசிக்கிட்டு இருக்காத. அட, நாங்க ஆண்கள் எல்லாருமே சாவடிக்கணும்னு நினைச்சிருந்தா நாங்க உன்னை எப்பயோ சாவடிச்சிட்டு இருக்கோம் இல்லடா. ஏன்னா நான் இருக்கிறது இந்த உலகம் முழுக்க தெரிஞ்சிருச்சு, அதனால தானே நீங்க என்ன இன்னும் சாவடிக்காம இருக்கீங்க. என்னடா உன்னுடைய பய காதலி டெரரிஸ்ட் மூலமா நம்பர் 4 இங்க இருந்து திருடிக்கிட்டு போயிட்டா, இப்ப ப்ராட்காஸ்ட்ல வந்து பேசினதுக்கு அப்புறம் நீ ரொம்ப சென்டிமெண்டா மாறிட்ட மாதிரி தெரியுது. சரி, இந்த இடம் ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி இருக்கு, நான் குளிக்க போறேன், நீ கூட வரையாடா. நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறோம். ஜப்பான் பிரான்ச்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, எல்லாம் பிளான் படி போய்கிட்டு இருக்கு. அந்த ப்ராட்காஸ்டையும் இன்டர்நெட்ல வராம எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டோம். சரி, நீ அந்த மயூரா ரியோட்டோ கிட்ட கொஞ்சம் கவனமா நடந்துக்கோ அப்படின்னு யாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ எப்படியாவது எரிசா கிட்ட போய் ஆகணும்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்படியே நசா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பேசிட்டு இருந்ததை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு சொல்றோம். நம்ம ஹீரோவோ எதுவும் சொல்லாம நின்னுகிட்டு இருக்கேன். சரி வாங்க நம்ம உள்ளார போயிட்டு மத்த விஷயத்த பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு உள்ளார போக, ஒரு நிமிஷம் நில்லுங்க, யாரோ உள்ளார இருக்கிறாங்க அப்படின்னு சின்ன பொண்ணு சொன்னவும் நம்ம ஹீரோ கதவு திறந்துட்டு, யாரா இந்த டீனேஜ் பையன்னு சொல்லிட்டு இருக்க, நீ தானே மயூரா ரியோட்டோ, உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், என்னுடைய பேரு டோயு ஷுட்டா, நான் தான்டா நம்பர் 3. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ அப்படியே ஷாக் ஆயிரும். அப்படியே அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத காட்டுறாங்க. திருப்பி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இது கொஞ்ச நேரத்திலேயே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய யூத்னஸ் 30 வருஷத்து வரைக்கும் உங்களால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டாரா. பரவாயில்ல, நீங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ணாடியும் தேவைப்படாது. சரி வாங்க நம்ம போயிட்டு ரெடி ஆகலாம். நான் நினைச்ச மாதிரியே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நான் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான பர்சன் மாதிரி தெரியறேன். நீங்க இப்ப புதுசா பிறந்து வந்திருக்கீங்க. அப்படியே திருப்பி பிரசன்ட் லைஃப் உள்ளார வந்தா, இவன் தான் டொய்க்யூ நம்பர் 3 அவனு உள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். சரி டொய்க்யூ, நீங்க இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்கன்னு ரிசர்ச் பண்ற பொண்ணு கேட்க, நாங்க கியூமன் சிட்டில இருந்தோம், அந்த இடத்துல டெரரிஸ்டுங்க அட்டாக் பண்ணதுனால அந்த இடத்துல இருந்து இங்க வந்துட்டோம், ஆனா அதை விட இந்த இடத்துல இருக்கிறது தான் சேஃப் இல்லன்னு எனக்கு தோணுது. சரி, நீங்க அந்த ஜோலிய பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜோலி சொன்னா உண்மையிலே அவ என்ன நினைக்கிறான்றத தெரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ UW சொன்னதாலதான் இந்த இடத்துக்கு வந்து இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காளாம். அந்த ஏர்வேஸ் ஹைஜாக்
பண்ணது இசானமே டெரரிஸ்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவதான் என்னுடைய உயிரை காப்பாத்தனா. இருந்தாலும் யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு எனக்கு நிஜமா தெரியல. ஓ அப்படியா, சரி நீங்க தான் குருடோ மரியாவா மாமான்னு சொல்லிட்டு அவளும் அந்த ரூம் வந்துட்டு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே எல்லாரும் கும்பலா உட்காந்துக்கிட்டு எம்கே வைரஸ பத்தியும் நம்பர் 2 பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்ரா பார்க்க கொஞ்சம் திறமை வாய்ந்தவன் போலதான் தெரியறான். சரி நீ அவனை பத்தி என்ன நினைக்கிற? நான் தான் சொன்னேன்ல அவன் கொஞ்சம் சாஃப்டான ஆளுன்னு. அது மட்டும் இல்லாம உண்மையிலே அவன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஓ அப்படியா, சரி இந்த இடத்துலதான் சென்சே இருக்கிறாங்களா? டெரரிஸ்டுங்க அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் யூசு சென்சேவே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்கன்றது எனக்கே தெரியாது. சரி இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காம போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு அவளு அங்க இருந்து கிளம்பிடுறா. பார்த்தா அவனும் சென்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவங்கள இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு அவ சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் தானே உன்னை இங்க வர சொன்னேன். சரி நீங்க எதை பத்தி பேசுறதுக்காக என்ன இப்ப இங்க வர சொன்னீங்க? என் கூட ஷவர் ரூமுக்கு வர முடியுமா? அவ்வளவு வெக்கப்பட்டுக்கிட்டு சரின்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்காத பல விஷயங்கள் நடந்துருச்சு. அதனால நீயும் எங்க கூடவே வந்துரு, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். அது மட்டும் இல்லாம ஈரிசாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். UW சேர்ந்தவங்க தான் என்னவோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இங்க இருந்து போயிட்டு எது போய் எது உண்மைன்றத கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் எழுந்ததுல இருந்து நீ தான் என்ன பாத்துக்கிட்டு இருக்க. வா நம்ம இங்க இருந்து போயிடலாம். என்னால முடியாது. என்ன உனக்கு அந்த UW தான் ரொம்ப முக்கியமானதா? ஏன் நிறுத்து, நீ எதுக்காக திடீர்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் உங்க கூட வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாங்க, இப்பவே என் கூட இங்கேயே மேட் பண்ணுங்க. இங்க வாங்க கூட வா. நீங்க எல்லாத்தையுமே ஈஸியா சொல்லிடுவீங்க. ஆனா நான் UW விட்டு வெளியில வந்தா எனக்கு பெரிய பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாம நான் உங்க கூட இருந்தா உங்களுக்கும் பெரிய பிரச்சனை தான் வரும். அப்படின்னா உண்மையிலேயே நீ என் கூட வர விரும்பலையா? ஆனா எதுக்காக? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும் இல்ல? ஆனா நான் இங்க இருந்து போகணும்னு தான் விரும்புறேன். இருந்தாலும் என்னால அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பையன் நினைவுகளை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ஐயோ ஒன்னு அழுவ வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிட்ட வர நேரத்துல கரெக்டா UW சேர்ந்த ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யார் நீங்க எல்லாம்? மைரா, ரியோட்டோ, நீ அந்த பொண்ணு இப்ப என் கூட கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கவும் கரெக்டா நர்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த கண்ணு மூலியமா ஒருத்தியா காலி பண்ணிடுறா. அப்படியே சின்ன பொண்ணு வந்து இன்னொரு பாடி கார்டை அடிச்சு காலி பண்ணிடுறா. நான் சொல்றத கேளுங்க, இந்த கன்னு லோட் பண்ணிருக்கு, யாரும் நகராதீங்க. பார்த்தா ரெண்டாவது பர்சனல் கேட்டகர் வந்து அவளை அடிச்சு காலி பண்ணிட்டு எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இவங்களும் அந்த எம்கே வைரஸ பத்தியும் இவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்ததை பத்தியும் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க, என்னன்றத டைரக்டா என்கிட்ட சொல்லு. எனக்கு அந்த நேஷனல் அஃபேர் டைரக்டர் பொசிஷனை கொடுக்க முடியுமா? அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஏய் நீயும் இங்க தான் இருக்கிறியா? எனக்கு இவங்க எல்லாரும் தான் ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப நன்றி. என்ன கட்டாகிரியும் உங்களுக்கு தெரியுமான்னு நம்மளுடைய ஹீரோ கேட்கவும், நான் ஒரு சிட்டிசன் ரிலேஷன்ஷிப் ஆபீசர், எனக்கு இந்த லோக்கல்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லாவே தெரியும்டா. எங்களுக்கு உண்மையிலே UW பிடிக்காது, ஆனா கட்டாகிரி உண்மையிலே ரொம்ப நல்லவ, எங்களை ரொம்ப நல்லாவே பாத்துப்பா. ஆனா மைரோ ரியோட்டோ தான் உன்னுடைய பிரதர்ன்றத என்னால இப்போ கூட நம்ப முடியல. இவ்வளவு நாள உங்ககிட்ட சொன்ன இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல விடு. சரி நான் சொன்னது தயாராகிடுச்சு. ஆனா பர்சனல் கேட்டகர் கேட்டுக்கிட்டு இருக்கா. அது பார்க்க கொஞ்சம் பயசா இருந்தாலும் அது நல்லாவே வேலை செய்யுதுன்னு பக்கத்துல இருக்கிற பொண்ணு சொல்றோம். சரி எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். தேங்க்யூ கட்டாகிரி, நான் இதை ஒண்ணும் உனக்காக செய்யலடான்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனல் கேட்டகரை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்களை விட்டுட்டு போயிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னமும் நீங்க எங்க கூடவே தான் இருக்கிறீங்க. சரி இப்ப என்ன பார்க்க உனக்கு பிடிச்சிருக்கா? அத சரியா எனக்கு சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்ம வெளியில வந்துடுறோம். சரி நீங்க மேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? நான் இப்ப ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்றேன். அது மட்டும் இல்லாம நீ கேட்ட பொசிஷன் அடையிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். நம்பர் 2 இங்க இருந்து ஓடி போயிட்டான். அவன் உண்மையிலேயே தைரியசாலி தான் நான் நினைக்கிறேன். நம்ம இந்த ஷிப்பை பயன்படுத்தி இங்கிருந்து கிளம்பிடலாம். ஆனா என்னாலையும் மிராவாலையும் அந்த இடத்துக்கு வர முடியாது. நீங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். தேங்க்யூ கட்டாகிரி. மைரா ரியோட்டோ, என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பிரதரை நான் பாதுகாப்பா பாத்துக்கிறேன். எங்க பிரதரை பாத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ரியோட்டோவா நம்ம கிளம்பலாம். என்ன விஷயம்? இது வரைக்கும் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இல்ல நான் எதுவுமே பண்ணல, நீங்க இது வரைக்கும் என் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இரவோ எமோஷன் ஆகி கட்டி பிடிச்சிட்டு நான் உனக்கு சத்தியம் பண்றேன், நான் திரும்பி உன்கிட்ட வருவேன். அது வரைக்கும் நீ பாதுகாப்பா இரு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறோம். அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ரியோட்டோ, இவன் தான் நம்மள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்கடா. ஆமா நான் ஒரு இசானமையை சேர்ந்தவன் தான். நம்ம இப்ப சவுத்த நோக்கி போக போறோம். அந்த இடத்துல நீங்க எரிசாவா பாக்கலாம். என்ன எரிசாவா? ஆமா எரிசா உங்களை பாக்கணும்னு விரும்புறதா சொன்னோம். நம்ம ஹீரோவா தனியா வந்துட்டு நான் எழுந்ததுல இருந்துன்னு சொல்லிட்டு சுயுவை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்ப சுயுவை பத்தி தான் நான் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அவளுடைய சிஸ்டர் வந்து கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு நம்மளுடைய ஹீரோ சொன்னவும் இந்தாங்கன்னு சொல்லிட்டு டேப்லெட்டை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. என்ன டேபா? யாரு இதை கொடுத்துருப்பாங்க? எதுக்கு இவனும்
இவ்வளவு கடுப்பா இங்க இருந்து கிளம்புறான்னு தெரியலையே. பார்த்தா நம்மளால நம்பர் 1 கால் பண்றான். நான் நினைச்சதை விட நீ ரொம்ப தைரியசாலி தான்டா. அந்த குண்டி இருக்கா பாரு, அவ தான்டா என்ன மேட்டும் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு லாக்கப்ல இருக்கிற மாதிரி என்ன அடைச்சு வச்சிருக்காடா. என்ன மன்னிச்சரா, நானும் ஒண்ணு எங்க கூடவே கூட்டிட்டு வரணும் தான் நினைச்சேன். ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியல, எல்லாத்தையுமே சீக்கிரமா பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க அங்க இருந்து வந்துட்டோம். அதுக்கு நம்பர் 1 என்னுடைய லவ்லி டேலண்டான அசிஸ்டன்ட் தாண்டா இந்த டேப்லெட்டை ரெடி பண்ணா. இது அண்டர் கிரவுண்ட் நெட் மூலியமா கனெக்ட் ஆயிருக்கு. இதை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுடா. சரி நீ பாதுகாப்பா இரு, எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா என்ன கூப்பிடறான்னு சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணிடுறான். நம்மளுடைய கேர்ள்ஸ் எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள நினைக்கிறப்ப எனக்கு ஒரே கவலையா இருக்குன்னு நம்பர் 1 சொல்லிட்டு இருக்கேன். நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க, நம்மளுடைய கேர்ள்ஸ் சேஃப்டிக்காக என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செய்வேன். சரி நீங்க உண்மையிலேயே அந்த மயூரா ரியோட்டோ கூட கிளம்பி போகணும்னு விரும்புறீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல, உங்க எல்லாரையும் விட்டுட்டு என்னால எப்படி இங்க இருந்து போக முடியும்? அவ்வளோ அதை கேட்டு அப்படியே சந்தோஷமாயிடும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்பர் 1 ஆளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கவும் இவதான் நம்பர் 1 மீட்டிங் பார்ட்னர். உண்மையிலே இவ ரொம்ப அழகா இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா ஒருத்தனை ஒன்னால உருப்படியா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர முடியல. என்ன மன்னிச்சிருங்க மேம், எனக்கு இன்னொரு வாய்ப்பை விடுங்க, நான் அவனை திருப்பி கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். இதுல திருப்பி நீ ஃபெயில் ஆனா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும் இல்ல? தெரியும் மேம். அப்படியே சீனை கட் பண்ணலாம். இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்கா. இதுக்கும் சூயுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. வாவ், என்ன மாதிரியான ஒரு அற்புதமான ஃப்ரெண்ட்ஷிப். இவங்களை செல்லுல கூட்டிட்டு போய் அடைச்சு வைங்க, எங்களுடைய திட்டம்படி எல்லா ஆண்களையுமே இந்த உலகத்துல இருந்து அழிச்சாகணும். அப்படியே சீனை கட் பண்ணா நீங்க புதுசா பிறந்து வந்ததுக்காக புதுசா ஒரு பொண்ணை நீங்க சூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவுதானே நம்ம நேத்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இவ தானே ஈனோ சம்மாவுடைய மீட்டிங் பார்ட்னர். ஆனா வேர்ல்ட் நம்பர் எல்லாரையும் மேட் பண்ணாம இருக்க சொல்லிட்டாங்க. ஆனா உங்களை தவிர. அதனாலதான் இப்ப இங்க கூட்டிட்டு வந்தியா. உண்மையிலே இந்த உலகம் ரொம்ப அற்புதமானது. இப்ப உங்களுக்கு யாரு வேணும்? அப்படியே சீனை கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோடைய குரூப்பும் அந்த மீட்டிங் பிளேஸுக்கு வந்து சேர்ந்துறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவோ எரிசான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோ அப்படியே முன்னாடி வந்து நின்னறா. எரிசா ரியோட்டோ அப்படியே வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு, நீ நல்ல வேலை சேஃப்டியா இருக்கு இல்ல, அது வரைக்கும் எனக்கு போதும், நான் உங்களுக்காக தான் ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எரிசா, நான் எம்கே வைரஸ கண்டிப்பா சரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த வைரஸுக்கான மருந்தா கண்டுபிடிப்போம். அப்படியே எல்லாரும் நின்னுகிட்டு அவங்க 2 பேரையும் பாத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அவங்க 2 பேரும் கைய கொடுக்க இந்த பக்கம் பார்த்தா பர்சனல் கேட்டகரும் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா.